தேர்தல நம்ம கோனாரி ஜெயிச்சார அதுல ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்க மெய்யாலுமா நம்ம குப்பம் கொஞ்சாது ராத்திரி ஓடிச்சுதாமே மூடாவாயா பண்ணிக்கு போறத நாய சரைக்க வந்தியா ஊர் செய்தியெல்லாம் சொல்ல வந்தியா காலங்கத்துல கண்டதெல்லாம் தின்னுட்டு மூக்காண்டவர் கைய வைக்கிற நாரது கம்யூனிட்டி கத்தியானது கடபாரட்டை இதை வச்சுட்டு மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படி காத்தாடி மாதிரி ஆடி இருந்தா நாங்க எப்படிங்க தொழில் செய்யறது? எப்படி செய்யறதா? என்னங்க இது கூத்து? யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. இல்லடி, தொழில் தெரியாதவெல்லாம் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அத்தா எப்படிடா கத்துக்கிட்டியா? சரி சரி வாங்க, 10 மணிக்குள்ள எம்எல்ஏ விட்டு போவோம். என்னது, அந்த எம்எல்ஏ விட நான் கேவலமா போயிட்டனா? கணக்கு வாயா, எனக்கு முடிச்சுதா இவன் உனக்கு மொட்டை அடிக்கிறான். நம்ம பண்ணையில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு முடி வெட்டிக்க சொல்லு. 3 மணி நேரத்துக்கு இவங்க இருந்து நகரவே கூடாது. எம்எல்ஏ வீட்டுக்கு எப்படி போயிடறான்னு பாப்போம். உனக்கு தான் முதல் மொட்டைய. ஆண்டே, அவன் மேல இருக்கிற வெறுப்புல எனக்கு மொட்டை அடிக்கிறீங்க. வேண்டதுக்கு மொட்டை, வெறுப்புக்கு மொட்டை. 3 மாசத்துக்கு சொல்றாங்க, 12 மொட்டை ஆகி போச்சு. என்ன விட்டுருக்கா? இப்படி கோச்சிக்கிறீங்களே. எம்எல்ஏ வீட்டுல நெல்லு தர்றாங்க, பசங்களுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல சீட்டு எடுத்து தர்றாங்க. நீங்க 10 வருஷமா ஒரு தலைக்கு அதை என்ன தர்றீங்க? 40 வருஷமா இதே தலைக்கு தானே வெட்டுறீங்க. வருஷம் தலை என்ன வளர்ந்துட்டா போது. ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷனா, என்னையா 10 கஞ்சன்ற? பெரிய மனுஷன்னு நாங்கெல்லாம் சொல்லணும், நீங்களே சொல்லிட்டா எப்படி? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? பாத்தீங்களா, இப்படி எப்ப ஒரு கோவம் வந்தாலும் துணியோ செவரையோ முட்டிக்கிட்டா தான் இவர் ஆத்திரமே அடங்கும். கோவம் அதிகமா வர்றப்ப செவரு விரிசல் விடும். வருஷம் பூரா வீட்டுல ரிப்பேர் வேலை நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை நாள் இந்த பழக்கம்? சின்ன வயசுல குழந்தைகளை நல்லபடியா கொண்டு வரணும்னு அதுகளோட முட்டிக்கிட்டாரு. அது ஒண்ணும் சரியா வரல. அந்த எரிச்சல செவுத்துல முட்டிக்கிறாரு. அத மடியில உட்காந்துருக்க, அதான் பொண்ணு. 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனை லவ் பண்ணுச்சு. விஷயம் தெரிஞ்ச பறந்தாம பழிச்சுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு வேற ஒரு இடத்துல. அந்த எரிச்சல அந்த பொண்ணு புருஷனை வேலைக்கார மாதிரியே நடத்துது. முடியலனா உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வேலையை பார்க்க கூடாது? போயா, நீ மட்டும் ஏன் தனியா கஷ்டப்படுற? இன்னொரு ஆள் வச்சு கூடாது? அங்க என்ன பழக்க வேண்டி கிடக்கு? ஒழுங்கா வேலையை பாரியா. இவன் தான் புருஷன். அவன் பொண்டாட்டிக்கு பயப்படுறதுக்கு காரணமே கண்ட புத்தகத்தை படிச்சுட்டு அவன் புதுசா பலகாரம் பண்ணி அவன் மேல பரீட்சை பண்ணி பாக்குறதுதான். மரியாதையா இங்க வந்து இதை குடிச்சிட்டு போங்க. வாங்க. வேடா சாவித்ரி, உங்களுக்காக எவ்வளவு ஆசையா சமையல் குறிப்பு புத்தகத்தை பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன். இது ரஷ்யால பொங்கல் அன்னைக்கு செய்யற பாயசம். வாங்க. வேடா சாவித்ரி, உன் கையால விஷத்தை குடுத்தாலும் குடிப்பேன். நீங்க விஷத்தை கூட குடிச்சிடுற, ஒரேடியா போயிடுற. இது மட்டும் வேணாம். டே அம்மா உனக்கு ஏதோ ஆசை பண்ணி வச்சிருக்கா, போய் சாப்பிட்டு போடா. ஐயோ எனக்கு வேணாம், காலையில ஒரு டம்ளர் கொடுத்தாங்க, இது 12ஆவது தடவை. இவன் தான் பாஸ்கரன், பெரியவன். 4 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து மத்த பசங்க மம்மின்னு சொன்னப்ப ரம்மின்னு சொன்னவன் இவன். கோத்தகிரியில பாதி இவனுக்கு சொந்தம். அப்படியா? முழுசு அவனதான் தான் இருந்தது. பாதியை சீட்ல விட்டான். இத கேள்விப்பட்ட பரந்தாம கோபத்துல முட்டித்தான் இந்த வீட்டு கூரையே கீழே விழுந்துருச்சு.
சரி இவன் பொண்டாட்டியாவது ஒழுங்கா இருக்க வேணா? ஆஹா. அத்தா, உங்களை நம்பினதுக்கு என் வாழ்க்கை இப்படி இருட்டாக்கிட்டீங்களே. அம்மா, என்ன பெத்தவளே, நான் பொண்ணா பிறந்து இவர்கிட்ட மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சுதான் நீ போயிட்டியா அம்மா? என்ன தெரியாம கொண்டுட்டாருமா. இனிமே நான் வாழ மாட்டேன். சாவு ஒண்ணுதான் என்ன போல பொண்ணுக்கு சாந்தி. என்ன பஞ்சாயத்தோட தகராறு? வணக்கம், வாங்க வாங்க வாங்க. உள்ளார ஒண்ணும் குழப்பம் இல்ல. என் சம்சார சினிமா பார்த்துட்டு கதை சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், என்னாலே அவளை திருத்த முடியல, உங்களாலே அவளை திருத்த முடியல. ஒரு நிமிஷம் ஆண்டவனை வேண்டிக்கங்க, அவராவது திருத்துட்டான். போயிட்டு வாங்க. யோ, நாளைக்கு ஒரு சம்சாரம் குரல் வெள்ள கட்டிச்சு நல்லா இருக்காது. என்ன பண்ணுவாங்கறீங்க? உதப்போம். ஏமா பூர்ணிமா, என்ன உதைக்க வெளியே ஒரு கும்பலே நிக்குது. வாங்கிக்கிங்க அத்தா, வாங்கிக்கிங்க. என்னது? என்னோட உயிர் தானே உங்களுக்கு வேணும், வாங்கிக்கிங்க அப்படின்னுட்டு கழுத்துல தூக்கு கயித்தை மாட்டிக்கிட்டு ஸ்ரீரஞ்சனி ஓன்னு அழுறாங்க. அழுதுட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு கயித்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேசுறாங்க. கடைசி வரை சாகவே இல்ல. என் நாட்டுப்புறத்து சினிமா பாட்டு புஸ்தகமே. சினிமா பாக்குறேன், அத்தோட நிறுத்தக்கூடாதா? அக்கம்பக்கத்து வீடெல்லாம் கேக்குற மாதிரி ஓன்னு கத்தி கதை வேற சொல்லணுமா? நாம அனுபவிச்சதை மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாமா அத்தான்? நான் அனுபவிக்கிறத எங்க போய் சொல்ல? டவுன்ல வீடு இருக்கிறப்ப அக்கம்பக்கத்து வீட்டுக்காரனா போலீஸ்ல புகார் பண்ணி நம்ம வீட்டை சுத்தி 144 போட்டானுங்க. சரி, ஊர் கோடியில இருக்க தோட்டத்து மத்தியில வீடு கிட்ட வந்தா இங்கேயும் உதைக்க ஒரு கும்பல் வருது. வரட்டுமே, நமக்கு என்ன குழந்தையா குட்டியா? எப்படி பிறக்கும் எப்படி பிறக்கும்? கர்ப்பம் தரிக்கிறப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்து செக்அப் பண்ணிட்டு வர வேண்டியதானே? அங்க இருக்கிற ஆயா நர்ஸுக்கெல்லாம் கதை சொல்லி யோ குறுக்கு பேசிட்டீங்களே, எனக்கு கதையெல்லாம் மறந்து போச்சே. நான் மறுபடியும் முதல்ல இருந்தே வரேன். மறுபடியும் முதல்ல இருந்தா எது பேசுறதா இருந்தாலும் இன்டர்வல் வரும், அப்ப பேசுங்க. ரத்த கண்ணீர். ஐயோ, 20 மோகன், நடிகவேல் எம்.ஆர். ராதா, பாலு எஸ்.எஸ்.ஆர், டைரக்டர் டிப் டாப் சந்திரபாபு, பகவான் கொட்டாப்புளி ஜெயராமன், நடிகைகள் காந்தா, எம்.என். ராஜம், சந்திரா, ஸ்ரீரஞ்சனி, பார்வதி அம்மாள், எஸ்.ஆர். ஜானகி, கதைவசம் தங்கராசு, ஸ்டுடியோ ரேவத் நரசு, டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு. முதல் சீன் திருச்சி மலைக்கோட்டையில, மலைக்கோட்டையில இருந்து ஈரம். இதான் இவரோட பாதியில போயிடுவாரு. அடேடே, வாங்கடா. எப்ப வந்தீங்க? ஒரு ரவுண்ட் முடியற டைம் ஆச்சு. அட பாவிங்களா, கதவை தட்டி உள்ள வர மாட்டீங்க? ஐயோ, சீக்வன்ஸே ஆகாம புல்லு கொடுத்தாலும் கொடுப்பேன வழிய. உன் சம்சாரத்துக்கிட்ட கதை கேட்க என்னால காது கொடுக்க முடியாதுப்பா. ஐயோ வராதே, மா விட்டுருமா. சோறு திங்க வீட்டுக்குள்ள தானே வருவீங்க, அப்ப சொல்ல மாட்டேனா? சரசே, நீ இங்கதான் இருக்கியா? அடியே சரசே, நேத்துக்கு நான் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன்டி. அதுல அமிதாப் பச்சன் பாடுறாரு, ஜிந்தகி. என்ன ஹிந்தி படத்துல இந்த பாட்டு வரல? நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், என்னை விட்டுட்டு தாயே. ஏ சரசே, காய்கறி வாங்கிக்கிறியா? நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நான் வாங்கிக்கிறேன். கொண்டா கொண்டா கொண்டா, வா 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 வா, இறக்கு இறக்கு. நீதாமே எனக்கு முத போனி. எனக்கும் முதல் போனி நீதான்ப்பா, கூடையோட வாங்கிக்கிறேன். ஆமா, சினிமா பாப்பியா? பாக்கணும் தான் ஆசை, எங்க முடியுது? நான் ஒரு சினிமா கதை சொல்றேன், கேக்குறியா? சொல்லு தாயி. தவளா பாம்பு கையில மாட்டின கதை கட்டிருக்கியா? அங்க பார். ஏஜேகே மூவி டோன் அளிக்கும் வசமாக மாட்டினான் காய்கறிக்கார். பாதி கதையிலே மறைஞ்சிட்டானே. இதான் கடைக்குட்டி ஆனந்து. நாங்கெல்லாம் வீட்டுல செல்லமா தேவாங்கன்னு கூப்பிடுவோம். ஊட்டியில வேலையா இருக்கான். புள்ள பஸ்ல போக கூடாதுன்னு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்த பறந்தாம பையன் வண்டி எங்கேயாவது மோதி உடைச்சிட போறான்னுட்டு பையன் ஆபீஸ் துணியே வண்டிக்கு டிரைவரா போட்டிருக்காரு. அப்பா டிரைவர் வண்டி எடுப்பா. என்ன தோற ஒரு நாளை போல தலை குடிஞ்சுக்கினே வண்டியில வர? என்னடா, பள்ளிக்கூட்டுக்கு போற பசங்களை சைக்கிள்ல வச்சு கூட்டு போற மாதிரி எங்க அப்பா ஸ்கூட்டருக்கு ஒரு டிரைவர் போடுவானா? ஐயோ, தெருவுல போறவெல்லாம் என்ன வேடிக்கை பாக்குறான், எனக்கு மானம் போகுது. கண்ணா இருக்கும், நீ சம்பளத்தை மட்டும் வாங்கிக்க, வண்டியை நான் ஓட்டுறேன்னு. அது மட்டும் வேணாம் தோற. இது வரைக்கும் உங்க அப்பாவை நான் பார்த்தது இல்ல. ஆனா கடுதாசில அவர் திட்டுறத படிக்கவே பயங்கரமா இருக்குது. விஷயம் தெரிஞ்சு நேர்ல வந்துட்டாரு, நான் செத்தேன். ஏன் தோற ஒண்ணு செய்ய, எதுனா பணக்கார பொண்ணா பார்த்து கண்ணால கட்டிக்க, நிறைய துட்டு கிடைக்கும், அப்புறம் காரே வாங்கிக்கலாம். அது மட்டும் நடக்காது. காசு வாங்கிட்டு தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்லடா, விபச்சாரம். என்ன தோற நீ பெரிய வார்த்தையா சொல்லிட்டேன். நான் வண்டியை நிறுத்திட்டேன், பின்னாடி ஒரே டிராபிக் ஜாம் ஆயி போச்சு. ஆமா, நீ ஏன் அப்படி அங்க சொன்ன? நீ பின்ன என்னடா, காசு கொடுத்து பொண்ணுகிட்ட போறது விபச்சாரம்னா காசு கொடுத்து பையன் வாங்குறது மட்டும் எந்த விதத்துல வசதி? அதுவும் இல்லாம என் ராசிப்படி எனக்கு காதல் கல்யாணம் தான்ட்டு காலையில வீட்டு முன்னாடி ஒரு குடுகுடுப்பக்காரன், கிளி ஜோசியம், எடை காட்டுற மிஷின், இதுல எல்லாம் எத்தனை முறை பார்த்திருக்கேன் தெரியுமா? என்ன தோற நீ? எங்கடா போன? இந்த கடைக்காரன் எனக்கு ஒரு 30 ரூபாய் பாக்கி. ஆபீஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் போனா அவனும் தண்ணியில இருக்கிறான். அதான் தினம் இப்படி 100 ஏத்திக்கின்னு கணக்க தீர்த்துக்கிற. நீ கண்டுக்காத வா.
ஏன்டா இப்படி ஆபீஸ் போற நேரத்துல தண்ணி அடிக்கிற? பாத்தியா கெட்ட வார்த்தை பேசுறிய. இந்த தண்ணி அடிக்கிறது குடிக்கிறதுன்னு சொல்லாத, நம்ம பாஷையில இத பேசுறதுன்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல பேசுறதுன்னா அது வெளிநாட்டு சரக்கு, தமிழ்ல பேசுறதுன்னா உள்நாட்டு சரக்கு. ஓஹோ. இந்த விஸ்வநாதன் கையில பேசுறதுன்னா விஸ்கி, சாரங்க கையில பேசுறதுன்னா சாராயம், ரமணன்னா ரம்மு, ஜின்னான்னா ஜின்னு, பீர் முகமதுன்னா பீரு. அப்புறம் கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா அது இந்த கலக்கலு, ஜிஞ்சரு, வார்னிஷ்னு பொருள். ஒண்ணுமே சாப்பிடலன்னா அது மௌன விரதம். துரை, இது விஷயமா ஒரு பள்ளிக்கூடமே நடத்துவேன். சீக்கிரம் வாடா. இருதோர வரேன். குட் மார்னிங் மிஸ்டர் ஆனந்த். குட் மார்னிங். என்னடா விக்ஸ் தடவற? ஜலதோஷமா என்ன? நம்ம முதலாளி தோஷம். மோப்பம் புடிச்சானா வம்பாச்சே, அதான் விக்ஸே ஸ்னோ மாதிரி தட வேண்டியதாகுது. நமக்குன்னு வந்தான் பாரு ஒரு முதலாளி, சிரிக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் கடுகடுன்னு மூஞ்சி வச்சுக்கின்னு, கோவத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கின்னு. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, அது ஒரு பெரிய சௌரியம். இஷ்டத்துக்கு மூஞ்சி மேல நெஞ்சார திட்டி திருப்தி படுத்திக்கலாம்பா. வாயத்தோட காலத்துன்னு சொல்லலாம் தெரியுது. சிரிச்சே சாவடிப்பியதடியா. What did you say? I said it's a small mistake. Forget it, sir. Mr. Anand, என்னடா தடியா? you know something? Yes, sir. You are a first class idiot. Yes, sir. அடுத்த ஜென்மத்துல நானே உனக்கு முதலாளியா வந்து உன்னை செருப்பால் அடிக்கிறேன் பாரு. Ah? I said it's a small mistake. Pardon me, sir. 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 ஜானகி, என்னங்க? மாடு. ஐயோ, லட்சுமி, லட்சுமி, போமா, போ அந்த பக்கம். இந்தா. ஏங்க, இது நம்ம வீட்டு மாடு தானே? நீங்க விரட்டினா என்ன? பாரு, இது கூட எனக்கு தெரியல. உடனே அழுக. இப்படி காரணம் இல்லாம அழுகிறது எப்பதான் நிறுத்த போறீங்களோ? ஆமா, என்ன துண்ணூறு பூசிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் பல்ல விலைக்கு குளிக்க கூட இல்ல, தெரியுமா? நான் இன்னும் குளிக்கல. நிறுத்துங்க. இப்படி காரணம் இல்லாம அழுவதுதான் இவரோட சொத்து. வீட்டு மாட்டை விரட்ட கூட துணிச்சல் இல்லாத இந்த வெகுளை ஏழைக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை 2 பொண்ணு குழந்தைங்க. இவரோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதுவே ஒரு வேடிக்கை. ஹலோ சார், வீட்ல யாரும் இல்லையா? நீங்க தானே ஹேமாவோட அப்பா? ஆமா. நிச்சயமா? எனக்கு சந்தேகம் இல்ல, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆமா, நீங்க யாரு? என் பேர் பாலு. ஹேமா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். கல்யாண விஷயமா பேச வந்திருக்கீங்க? கையில இருக்கு கயறலாம். ஒத்துக்கலன்னா தூக்கு போட்டுக்கலாம் தான். தூக்கு போட்டுக்குவா? நான் தூர் எடுக்கிறதுக்கு நினைச்சேன். எங்க வீட்டுல கிணறு கூட கிடையாது. தூக்கு போட்டுலாம் போட்டுக்கலாம், நிறைய இடம் இருக்குங்க. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு ரேடியோ ரிப்பேர் கடை வச்சிருக்கேன். வெரி குட். சொத்து நிறைய இருக்கு. வெரி குட். உங்க பொண்ணை லவ் பண்றேன். வெரி. உங்களுக்கு காதல்னா பிடிக்காதுன்னு தெரியும், ஆமா. அதான் தூக்கு போட்டுக்கலான்ட்டு. போட்டுக்கலாம். இந்த மரம் தாங்கும் இல்ல? நல்லா தாங்கும். தேக்கு மரம் 4 பேர் தொங்கலாம். அப்ப இங்கேயே வச்சுக்கிறேனே. போட்டுக்கலாம். இத கொஞ்சம் போட்டு கொடுங்க. கண்டா சார், எங்க வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்க. வரதட்சணை பைசா காசு வேணான்ட்டாங்க. ஆனா உங்களுக்கு காதல்னா பிடிக்காதுன்னு ஹேமா சொல்லிச்சு. அதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்க அப்பா எங்க இருக்கார்? ஜெயில்ல. ஜெயிலையா? சூப்பரண்டா வேலை செய்யறாரு சார். ஓ, இது ஒரு சின்ன ஸ்டூல் ஒண்ணுமே. ஸ்டூலா? காலர் சைஸ் போருமா? 15 நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டூல். எங்க சக்திக்கு மொத்தமா 50,000 கூட புரட்ட முடியாதுன்னு பாக்குறோம். கட்டின புடவையோட அனுப்பினா போறேன் சார். இருந்த என்ன புண்ணியம், உங்களுக்கு காதல்னா பிடிக்காது. அதான் உங்க பர்மிஷனோட. ஹேமா, இங்க கொஞ்சம் வாயேன். போகும்போது பூவோட பொட்டோட போகணும்னு சொல்லுவாங்க. யாரா இருந்தா என்ன, பூ உங்க பொண்ணுக்கு, பொட்டு எனக்கு. சார், நான் ஸ்டூல் மேல ஏறிக்கிறேன். 1 2 3 சொல்றேன். 3 சொன்னோன்னு தயவு செஞ்சு ஸ்டூல் எடுத்துருங்க சார். பாத்து இது சரி கிட போகுது. நீ உங்க அப்பாவோட விலாசத்தை கொடுக்கும் கல்யாண விஷயமா. நான் நீ என்ன 1 1.5. ஐயோ 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 ஐயோ, நிறுத்துங்க. என்னங்க இது? ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு ஒரு பக்கம் தூக்கு போட்டுக்கிறது வேடிக்கை பாக்குறீங்களே? நானே கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டேன். நானே ஆரம்பிச்சிடுவீங்களே. 2வது பொண்ணு சீதா நமது கதையின் நாயகி. அவளுக்குன்னு ஒரு உலகம், கற்பனை, கணிப்பு. அந்த ராஜ்யத்துக்கு அவளே ராணி. எஸ், அல்லி ராணி. ஓம் புருஷார்த்த பிரதாய நமக. ஓம் பூர்ணாய நமக. புசரியா, ஓம் புசரியா. நமக. நம்ம பெரிய வீட்டு கணக்குள்ளைய தேள் கொட்டிடுச்சு. ஓம் உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. ஓம் அநாதினதனாய நமக. புசரியா, ஓம் காமியாய புசரியா. ஓம் அவர் பூஜை காமசர்வாய ஆரம்பிச்சுட்டா அவரை ஏன் பாம்பு கடிச்சாலும் அவர் அசையவே மாட்டாரு. நீங்க போங்க, நாங்க சொல்லி அனுப்புறோம். ஓம் ஜெகதீதந்தாய நமக. நான் திரும்ப வச்சுட்டா அது முடியாத காரியம். பண்ணிய வச்சுக்கலாமா? வேண்டாம், தோத்து போயிடாத. ஓம் ஒரு காந்தாய ரூபாய் மடியில இருந்து கழட்டி ரெடியா வச்சுக்கோ. பிரியாய நமக. ஓம் பரதாய நமக. ஓம் வாமனயனாய நமக. ஓம் வாரணி மதங்களாய நமக. ஓம் விஸ்வாதிகாய நமக.
ஓம் வேதவேத்யாய நமः ஓம் விந்தியாசல நிவாசிஞ்ச நமः ஓம் வேதஜனஞ்ச நமः ஓம் விஷ்ணுவாய. ஐயோ, ஏம்மா என்னாச்சு? பார்த்து படியாரக்கூடாது. கண்ணெதிர கீழே விழுந்தா யார்தான் உதவிக்கு வர மாட்டாங்க? பாவம் பூசாரி, வயசானவரு, அவரை பத்தி தப்பா பேசாத. எனக்கு ஆம்பளைங்க புத்தி நல்லா தெரியும். வயசானவனோ வாலிபனோ எல்லாரும் பொண்ணுன்னா அலையறவங்க தான். இத பாரு வேடிக்கைய. இது பொட்டத்தனம். நீ தண்ணியில பூ விட்டதும் குளிக்கிற பொண்ணுதான் கூப்பிட நினைச்சுக்கிட்டா. நீ அதான் அந்த ஆளை வேணும்னு வம்பு கிழித்து விட வச்ச. சரி, நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். அந்த லவ் லெட்டரை நீங்க யாருக்கு வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கீங்க. அவன் தெரிஞ்சவனா கூட இருக்க வேண்டாம். அந்த லெட்டரை படிச்சுட்டு அவன் நம்ம பின்னாலேயே அலையறானா இல்லையான்னு பாருங்க. பதில் வரலன்னா நான் தோத்துட்டேன்னு என் ஜட கொச்ச கழட்டி கொடுத்துறேன். ஓகே ஓகே. இந்த லெட்டர் இதுலயே என் வீட்டு விலாசத்தை எழுதி வச்சிருக்கேன். பேரை கொஞ்சம் மாத்தி சீதாங்கத்துக்கு பதில் சோனின்னு எழுதி வச்சிருக்கேன். சோனி. இத நீ எந்த ஆம்பளைக்கு வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கோ. 2 நாள்ல அலறிக்கிட்டு பதில் வருதா இல்லையான்னு பார். பதில் வரலன்னா ஆளே நேரா வருவான். இந்த லெட்டர் எந்த ஆம்பளைக்கு அனுப்புறது? டேய் ராமு, இங்க வாயே. என்னக்கா? டேய், உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்நேகிதிக பேர் சொல்லுடா. எவ்வளவு பேர்? ஒரு 3-4 பேர் சொல்ல. ஆர் ரமாவணி, எம் கே லட்சுமி, டி அளவேலு. முளைச்சு மூணையில விடல, அதுக்குள்ள பொம்பளைங்க பேரா? நீ ஃப்ரெண்ட்ஸ் பேர் தானே கேட்ட. கூட படிக்கிறவங்க பேர் கேட்டிருந்தா சொல்லிருப்ப. எழுதிக்க. டி சீனிவாசன், பாலு, மகேஷ், ஆனந்த். போதுமா? வாடா போலாம். ஆனந்த் ஆனந்த். ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம், ஊட்டி. ஹலோ, நான் ஆனந்த் பேசுறேன். என்னது, உடனடியா கோழி முட்டை 100 வேணுமா? நான் முட்டை எல்லாம் போடுறது இல்லையா? என்னென்ன கோழி நினைச்சியா? ராங் நம்பர், கீழே. யார் இது போன்ல? ராங் நம்பர். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. யார் அவ? உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாளே, டெலிபோன் பொம்பளை அவளா? பேர் என்ன? லட்சுமி. என் கே மகாலட்சுமி. பிறந்த தேதி கூட ஞாபகம் இருக்குமே. ஆமா தாயே, நீ சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெற்றாச்சு. ஜன்னல் வழியா என்ன பொம்பளை பாக்குறீங்க? நேரமாச்சு, குளிக்க வாங்க. இன்னைக்கு ஆபீஸ் லீவ், 10 மணிக்கு குளிக்கிறேனே. ஏன் எதிர் வீட்டு பொம்பளை 10 மணிக்கு துணி காய போட்டு வருவாளே, அவளை பாக்கவா? ஆமா, இந்த புருஷன் உடம்ப பார்த்து அந்த அம்மா பூரிச்சு போறாங்க. தாயே சரஸ்வதி. அது யாரு? கலைவாணி. வாயை திறந்தாலே பொம்பளைங்க பேரா வருமே. ஆமா சரஸ்வதி, அவன் நாக்குல நகர்ந்து வந்து அவளை ஊமை ஆக்கிரு, இல்லாட்ட என்னை பொட்டே ஆக்கிரு. தினம் தானே என்னை சாகடிக்காத. ஆமா சரஸ்வதி தாயே. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, இங்க வந்த? உங்களுக்கு ஆபீஸ்ல லெட்டர் வந்தது. நீங்க லீவ் ஆச்சே, கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆபீஸ்ல எல்லாரும் சவிக்குமா? நம்ம மகாலட்சுமி கூட உங்களை கேட்டதா சொன்னாங்க. நீ முதல்ல வெளியில போ. என் பொண்டாட்டி பார்த்தா கொன்னுடுவா. ஊட்டி. ஒரு மணி ஆர்டர் வரப்படாத. ஆமா, கும்பிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். பெத்தவ மாதிரியா இருந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச, எங்க எதிர்காலம் வளமோட வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா? ஏயா, நான் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆசீர்வாதமா கேக்குற? இந்த என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்ல, எறும்பு பிடிச்சிருச்சு. எறும்பா? ஆன எறும்புதான், கவலைப்படாத. இது மட்டும் என் சம்சாரம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னை உயிரோட வச்சு புதைச்சிருவா. ஒருவேளை நம்ம கம்பெனில வேலை செய்யற அந்த டீனேஜ் ஆனந்த் வந்திருக்குமா? அந்த மடையன் வேற கவரை என்கிட்ட கொடுத்துட்டான்.
நான் வேற அதை பிரிச்சுட்டேன். கவர் காணுமே. என்னங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? இந்த வந்துட்டேன். ஒரே வழி, புதுசா ஒரு கவர் வாங்கி ஆனந்த் விலாசத்தை அதுல எழுதி நானே என் கைப்பட போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். தோற வாயம் போய் சோத்த வட்டிக்கலாம். இந்த பார், உனக்கு 2 கடுதாசி வந்துக்குது. முதலாளி ஊர்ல இல்லைன்னா சாரங்கனோட பேசிக்கினே சாப்பிடலாம். விஸ்வநாதர் வேற கபால விலையேத்திக்கினாரு. எங்க போறது? ஒண்ணு இல்லைன்னா நீ ஜின்னாவோடையாவது பேசிட்டு வந்துடணும். எதை எடுக்கிறதுன்னு இல்ல, வெயிடா. ஆமா, இது 8ஆம் மட்டும் ரேங்க் நம்பர் தான் வரப்போகுது. இந்தா சி, இது எந்தா? பன்னிக்கு பிறந்த நாய 2 கடுதாசி எழுதுன பொண்ணு பார்க்க வர சொல்லி பதிலே வரல. தேவாங்க, இந்த கடுதாசிக்கு நீ மசியில வேற ஒரு பையனை தத்து எடுத்துக்கிட்டு உன்னை அறத்துண்டோட தெருவில் அலைய விட்டுருவேன். உங்க அப்பா பறந்தாம. என்ன தோற, உங்க அப்பா கிட்ட அந்த கடுதாசியா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இனிமே உனக்கு எங்க பசிக்க போகுது? வயர் ரொம்ப திட்டிருப்பாரு. செத்தாமா? ஒரு மோர் கொடுப்பா. துரை துரை துரை, அது சாரங்கனோட பேஸ்ட் வந்து நான் ஸ்டடி ஆகுறேன். மோர் குடிச்சது இந்த கிக்கா? அது என்னது? ஜாம கண்ணத்தை திறந்துக்கிறிய நாய் நகிட போது தொச்சிக்க பாரு. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இருக்குதான். அது ஒண்ணு இல்லைங்க, அவரு மோர் குடிச்சாருன்னு ஒரு டைப் ஆயிடுவாரு. தப்பா நினைச்சு அதிகம் பார்த்தா. ஐயோ, என்ன பொறுப்புணர்ச்சி. பியூனா வந்துருவ நீ. நம்பர் ஹோல்டிங். வீட்டுல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. நல்ல சாரி ஒண்ணு கூட இல்ல. 2 சாரி எடுக்கணும். 500 ரூபாவது வேணும். யாரு கேக்குறதுன்னு தெரியல. ஏன் ஆனந்த் சார கேளு. ஷோ, அவர் தப்பா நினைச்சுக்கோன்னு பயமா இருக்கு. நம்ம ஆபீஸ்ல ஆம்பளைங்களே அவர் ஒருத்தர் தான் தங்கமானவர். நிச்சயமா தப்பா எடுக்க மாட்டாரு. எனக்கு ஒரு அழகான பொண்ணு லவ் லெட்டர் எழுதிருக்காடா. அதுவரை பொண்ணு கட்டிச்சா? இந்த பார், இன்னைக்கு சாரகனோட பேசினா பத்தாது. உன் செலவுல வெளிநாட்டு துறையோட பேசணும். அவன் பொண்ணு யாரு? அதான் தெரியல, விலாசம் இல்ல. ஆனா உள்ளூர் போஸ்ட் ஆபீஸ் தான். ஒருவேளை நம்ம ஆபீஸ்ல யாராவது இருக்குமோ? யாரு கண்டா? நம்ம ஆபீஸ்ல தான் 2-3 அழகா இருக்குது. சார், எஸ். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனனனா தனனனா தனனனே தனனனா. அர்ஜென்ட் 500 ரூபாய் பணம் வேணும் சார். தனனனா தனனனா. 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன் நோ சார். நோ 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 நானியனா தனனனே தனனனா தனனனா தனனனா. சார், ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? நான் கைதான் தொட்டேன். பஸ்ல கண்டக்டர் கை தொடறது இல்லையா? அந்த பஸ் ஒண்ணா நீ வச்சுக்க, திருப்பி தருவானா? இந்த மாதிரி மாயமால பண்ண சீப்பால அடிப்பேன். சீப்பு தானமா சொன்னேன். சீப்பு நான் சொன்னேன். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகும் சார். ஐயோ, ஐம் சாரி. என்ன சாரிங்கறீங்க? ஐம் glad. ஐயோ, என்னம்மா இது? உன் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. In fact, நான் ரூமுக்கு போறேன். மடையா. I smoke only pipe. Your Chashi dead this evening. ஹலோ மார்கரெட், ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? எஸ் சார். சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு கள்ளி. ஏதாவது லெட்டர் எழுதணுமா? எழுதுன ஒரு லெட்டரே போதுமே. அரும்புதான் மீசையோ அதற்குத்தான். என்ன சொல்றீங்க? எல்லாம் ஆபீஸ் முடிஞ்சு போட் கிளப்ல மீட் பண்றோம். அப்ப சொல்றேன். நான் ஹாஸ்பிட்டல் போகணும். என் வீட்டுக்கார பல்வலி. நான் தான் கூட்டிட்டு போகணும். நாளைக்கு போலாமே? ஓகே, நாளைக்கு போலாமே.
இல்ல இல்ல நாளைக்கு எனக்கு பல்வலி இல்ல நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு ப்ளீஸ் கெட் அவுட் ப்ளீஸ் ஐயோ 2 நாள்ல அலறிக்கிட்டு பதில் வரும்னு சொன்னேன். லெட்டர் போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதே. ஜட கொச்ச கைட்ரியா? ஒருவேளை அந்த ஆள் ஊர்ல இல்லையே என்னமோ. ஆமா, எந்த ட்ரெஸ் கடுதாசி போட்ட? சொல்டாத. எனக்கா தெரியாது. நைஸா அந்த அட்ரஸ் கடுதாசி போட்டு கெஞ்சி கூத்தாடி பதில் வாங்கலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது. எப்போதும் கலகலப்பா பேசிட்டு இருப்ப. என்ன துரை, என்னாச்சு? 3 நாளா டல்லா இருக்கீங்க. பேசாம வேலையை பாரு. அண்ணா அண்ணா, அக்கம் பக்கத்துல நீ வேலை செய்யற வீட்டுல சோனின்னு யாராவது இருக்காங்களா? சோனியா? தெரியும். தெரியுமா? எங்க 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 சொல்லு. கணேஷ் தியேட்டர் பக்கத்துல 16ஆம் நம்பர் வீட்ல. எஸ், 16ஆம் நம்பர் வீடு தான். சோனின்னு இந்த வீட்டுல? ஆமா, என் பேர் ஆனந்த். HPFல தான் நான் ஒர்க் பண்றேன். சோனி கூட கொஞ்சம் தனியா பேசணும். மிஸ்டர், இதெல்லாம் நான் கொஞ்சம் பிடிக்காது. இல்ல சார், தனியா வேணும் சார். உங்க முன்னாலேயே பேசிடுறேன். நான்சென்ஸ். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட சோனிக்கு என்ன பேச்சு? சோனி ஐயோ, சோனி நாயா சார். ஐயோ சார், ப்ளீஸ் சார். ஐயோ ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். புடிங்க சார், சும்மா உட்காருங்க. சார் சத்தியம் போ சார். அம்மா சோனி சோனி. ஐயோ அம்மா சோனி. நான் பறந்தாம பேசுறேன். சௌக்கியமா? பன்னிக்கு பிறந்த நாய 25,000 ரூபாய் கைமாத்தா வாங்கிட்டு போனேன்ல, மறந்துட்டியா? இன்னும் ஒரு வாரத்துல பணம் வரல, ஆடு மாடு கண்ணுல இருந்து உன் பொஞ்சாதி புள்ளியோட பாண்ட்ல வச்சு அடைச்சிருவேன். சத்தியமா இப்ப முடியாது. என்னது முடியாதா? ஏண்டா உன்னை இவ்வளவு கேவலமா திட்டின ரோஷம் வரல? கொமட்டிட்டு வருதா? திமிரா? இன்னைக்கே ஆளை விட்டு உன் வீட்டெல்லாம் ஜப்தி பண்ண வைக்கிறேன். ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துக்கிறது? ஒரு வாரம் பொறுத்துங்களேன், தந்துடுறேன். அதுக்குள்ள பணம் வரல, அடமான வச்சாவது கொடுத்துறேன். சரி தொலை. வாயில எப்போ வந்த? கொமட்டும் போது அப்பவே வந்துட்டேன். எதுக்கு என்ன வர வச்சீங்க? கேள்வியா கேக்குற? ஏண்டா இது வரைக்கும் உனக்கு 4 கடிதம் செய்திருக்கேன். ஒண்ணுக்காவது பதில் எழுதியா? ஊட்டியில வேலை செஞ்ச பெரிய கும்பு நினைப்பா? ஏலே, எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ வேற எதையோ செட்டப் பண்ற. அம்மா தேவாங்க. கொண்டுடுவேன். தேவாங்க சொல்றீங்களா நீங்க? ஆமா. நீன்னு சொன்ன உடனே என்னதான் சொல்றீங்களோன்னு பயந்துட்டேன். திட்டுறதுல அவருக்கு அவன் பாகுபாடு கிடையாதுங்க. கையில ஆட்டோன்னு திட்டி திட்டுவாரு. போன மாசம் அவரை நாய் கடிச்சது. பன்னிக்கு பிறந்த நாயா? தோத்தி 10 படிக்க முடியல, ஓடிடுச்சு. நான் என்ன பண்ணேன், நேரா வீட்டுக்கு வந்து ஏசுக்காய பிடிச்சுக்கிட்டு நான் ஏதோ அவரை கடிச்சிட்ட மாதிரியும் சொன்னாயே உன் வாழை ஒட்ட நெருக்கிடுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, காரணமும் தெரியல. இலை, முதல் வேலையா ஊட்டிக்கு போய் அந்த தேவாங்க பையில இழுத்துட்டு வா. அண்ணே, உன் மாப்பிளையும் கையோட கூட்டிட்டு போயேன். அவர் ஊட்டி பார்த்ததே இல்லையா? சாத்திரி எனக்கு குருத மேல ஏறி சவாரி செய்யணும் ரொம்ப நாள் ஆசை சாத்திரி. ஏண்டா பெரிய தேசிக நாய் நினைப்பா? பன்னிக்கு பிறந்த நாய எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாதே. இலை, அவன் வரானா பாரு. இல்லன்னா வீட்டுல இருக்கிற வெள்ளி பாத்திரம் திருட்டான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இழுத்துட்டு வந்துரு. இங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்குவா. பாத்தியா? அப்பா நல்ல மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுடா, கணக்குக்கு மொட்டை அடிச்சிருவோம். ஆண்டே, நாய்க்கிட்ட குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு இப்பதான் மொட்டை அடிச்சு ஏதோ சுமாரா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதுக்குள்ள இன்னொரு மொட்டையா போட்டோம். ஏமா உன் புருஷன் போட்டது நல்ல உடுப்பு இருக்கா இல்ல இப்படியே தான் அனுப்ப போறியா? என்ன இப்படி சொல்லிக்கிட்டு? நான் அவருக்கு நிறைய துணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க உள்ளார ஒரு பெரிய துணி இருக்கு, அதை எடுத்து முண்டாச்சு கட்டிக்கவா. ஏண்டா இந்த பச்சைக்கரை போட்டதா? அட அறிவு கட்டவனே, அது நான் காஷ்மீர்ல வாங்கின கோமல். பால உள்ள என்ன பயம்? நானே இப்பதான் முதல் முறையா தேவாங்க ஆபீஸ் வரேன். தைரியமா வரலையா? வா தேவாங்க. அங்க பாரு. அண்ணன் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, அண்ணன் வாழ்க, வள்ளல் வாழ்க. கூட தப்பா நினைச்சு பாரு. வணக்கங்க. நீங்க எப்படி இங்க இப்போ இது? நான் படத்துல பார்த்ததும் நேர்ல உங்களை பார்த்ததே இல்ல. ஊட்டிக்கு எப்படி தலைமை தாங்க வந்தீங்களா? சத்துணவுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு ஒரு ஆட்டோகிராஃப்ல கைது போட்டாங்களா? ஐயோ அண்ணே, அவர் நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட்டா? ஆமா, பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்காரு. ஆமா, பாக்குறதுக்கு புரட்சி தலைவர் மாதிரியே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய பெரிய ஃபேன். விசிறியா? எனக்கு எல்லாமே அவர்தான். அவர் படம் ரிலீஸ் ஆனா போதும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ரோ இவர்தான் இருப்பார். இப்ப எங்கப்பா அவர் படம் ரிலீஸ் ஆகுது? அட, நாடோடி மன்னன் திரும்ப ரிலீஸ் ஆனாலும் போதும், முதல் ஆள் இவர்தான். அங்க பாத்தீங்களா, அவர்தான் நடிகர் திலகம் ஃபேன். அப்படியே இருக்காரு. நல்லா இருக்கியாப்பா? அது ரஜினி ஃபேன். பக்கத்துல கமல் ஃபேன். இங்க பாக்யராஜ் ஃபேன். வணக்கம். வணக்கங்க. தமாஷா இருக்குப்பா, உங்க ஆபீஸ்ல ஒரு சினிமா கம்பெனியே வச்சிருக்கீங்க. அதாவது சில்க் ஃபேனா? அவங்க ஹீரோ படம் ரிலீஸ் ஆனா போது அவன் ஆபீஸ்க்கு மட்டும் தேவையில்ல. எல்லா ஹீரோ படங்களும் சேர்ந்து ரிலீஸ் ஆறது தீபாவளி பொங்கல் அப்பதான். இல்லன்னா வெள்ளிக்கிழமை உன் ஆபீஸே காலியா கிடக்கும். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? கேக்குற பத்தியா ஒரு கேள்வி. எத்தனை கடிதம் எழுத ஒரு பையனா பொண்ணு பார்க்க உன தலைமையில அடிச்சு கூட்டு வர சொல்றாரு. என்ன அது விஷயமா தான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஐயோ,
உங்களுக்கு வில் ஸ்வெட்டர், உங்களுக்கு ஹேர் பின், உங்களுக்கு கோல்ட் கிரீம். ஐயோ மாப்பிள பைய பிடிங்க, ஒரே இடத்துல வாங்கிட்டு வரேன். ஐயோ இவர் எங்க வீட்டு மாப்பிள வேலைக்கார மாதிரி வெட்டுறீங்களா? சாரி சார். சும்மா இருங்க நீங்க. இந்த முண்டாஸ் கட்டிட்டு பச்சரிசி திங்காதரா, பாக்குறவங்க வேலைக்கார மாதிரி நினைப்பாங்க. எத்தனை முறை சொன்னேன், என்ன பழக்கம் அது? எப்படிதான் அந்த பச்சரிசி எல்லாம் திங்குறியோ? நல்லா இருக்கு. ரூம்ல போய் உட்காரு, நாங்க வெளியே போயிட்டு வந்து உன்னை குதிரையில கூட்டு போறேன். போடு. அப்படி போகுதா கதை? இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது இல்ல. லெட்டர்லயும் விலாசம் இல்ல, கவர்லயும் விலாசம் இல்ல. யாரோ சரியா உன் காதுல என்ன சொல்ற? யாரோ உன்னை சரியா ஏமாத்துறாங்கன்னு சொல்றேன். முதல்ல இது கீச்சரில்ல. ஐயோ அண்ணே இல்லண்ணே, என்ன நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான் இந்த கடிதாசம் எழுதி இருக்குது. பின்ன ஏன்டா விலாசம் இல்ல கவர்ல? ஏதோ பயந்துகிட்டோ கூச்சப்பட்டுக்கிட்டோ தான் என் முன்னாடி வர தயங்குதுன்னு நினைக்கிறேன். முச்சுக்க மாட்டியே, ஒண்ணு பண்ணு, கடிதாசுக்கே தாலி கட்டு. பாத்தியா அண்ணே, என் ராசிப்படி எனக்கு லவ் மேரேஜ் தானே, கொஞ்ச நாள் பொறுத்துக்கேன். எதுக்கு பொறுத்துக்கணும்? இப்படி ஒரு காரியம் செய், ஒரு பார்ட்டி கொடு. அக்கம் பக்கத்துல இருக்க ஊடுங்க, ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் கூப்பிடு. எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சுன்னு ஒரு டூப்படி. உண்மையிலேயே கடிதாசு எழுதின பொண்ணுக்கும் மேல லவ் இருந்துச்சுன்னா பதறி போய் ஓடி வந்து என்னங்க என்ன விட்டாதீங்க, நான் தாங்க சோனின்னு சொல்லும். அப்படி அவளுமே சொல்லலன்னா சொல்லும். சைலன்ஸ். ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஆனந்த் சாரு எல்லாருக்கும் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி தராரு. மத்தியானமே பட்னி போட்டு அத்தத்தை சரி பண்ணீங்கன்னு சோறு துண்ண வந்துருக்கோம். எதுக்கு பார்ட்டி? ஏன் பார்ட்டி? ஏன் பார்ட்டி? இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு ஆனந்த் சாரே பார்ட்டில சொல்வாரு. ஏயா நீங்க வரது கொட்டிக்கிறதுக்கு மெனு சொன்னாலே அவன் அலைவீங்க, காரணம் வேற சொல்லுமா? நான் ஒரு சீனியர் மோஸ்ட் பியூன் இந்த ஆபீஸ்ல சொன்னா கேட்டு கூடாதா? அவள் தான் விஷயம். நாளைக்கு பார்ட்டி, எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. போங்க, அவள் தான் விஷயம். போங்க, சீட்டுக்கு போங்க. நீங்க மூத்தவங்க சீட்ல உட்கார கூடாதா? பாட்டு உண்டு பாட்டு உண்டு, உங்களுக்கு அவசியம் உண்டு. பாட்டு எல்லாம் பார்ட்டியா? பாட்டு உண்டு. இவன் யார்? தொப்பைய முன்னாடி அமிச்சிட்டு ஆள் தனியா வரான். யாரு? ஐயோ தாயே, சார் வெரி பிக் ஃபேமிலி சார். ஐ அம் தி பிஎஸ்சி சார். Brother of 7 children. Sir, you know what I telling you? You know that Anand, our office, a tall fellow. He giving party to all tomorrow, sir. All party. You come, sir? Me too. Ama, you too da. ரெண்டாளுக்கு தின்னுவே நீ. ஏண்டா குண்டா இப்படி தின்னு எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்க நீ? You come, sir? Party? I am very happy, I say. Respected Mr. Shah and dear friends, நான் உங்க எல்லாருக்கும் இந்த பார்ட்டி கொடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குது. நீங்க தான் சோனியா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கல்யாணம் நிச்சயமா இருக்குதுன்னு கங்க்ராச்சுலேட் பண்ண வந்தா எச்சு பண்றிய? எல்லா பொண்ணுங்களும் சொல்றேன் எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குது. சார், சாப்பாடு சூடா இருக்கு, சாப்பிடலாமா? போலாம். எவனோ ஏமாந்தவன் பாவம் ஓசியில பாட்டி தரான். கொஞ்ச வரைக்கும் தொண்ணுட்டு நீயும் பாபா. உன் பேச்ச நம்புறேன் பாரு. 2 மாசம் சம்பளம் அவுட்டு. 4500 ரூபாய் தானடா. கிளப்ல போய் சீட்டாடி 5000 ரூபாய் கொண்டு தர விடு. ஆமா, என்னைக்கு நீ சீட்டாட்டத்துல சம்பாரிச்சிருக்கிற? நானும் அதான் சொல்றேன். கையில 10000 ரூபாய் இருக்குது, 5000 ரூபாய் விட்டுட்டு 5000 ரூபாய் கொண்டு தரேனே. இல்ல கடிதாசம் வச்சு ஏப்ரல் ஃபுல் ஆனது போதும். முதல்ல கோயம்புத்தூர் பொண்ணு போய் பாருப்போ. மனசு முழுக்க சோனிய வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை போய் பாக்குறதே துரோகம். அரைஞ்சு இழுத்துருவேன். மனசுல இருக்கிற பொண்ணோட குடும்பம் நடத்துறது போதும். அப்பன் கிளம்பி இங்க வரத்துக்குள்ளார நீயே போய் பாருப்போ. நான் போக முடியாது அண்ணே. எனக்கு பதிலா நீயே போய் பார்த்து பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றேன். செவுத்த முட்டுறதுக்கு பதிலா என்ன முட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்பா இன்னும் நீ போகணும், இல்லன்னா அவரு போகணும். அப்பார் மாதிரி நீ போயேன். சொக்கா எல்லாம் கேட்டுட்டா? பொண்ணு வீட்டுக்காரங்க தான் அப்பாரை பார்த்தது இல்லையே. ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றேன். இந்த விஷயம் மட்டும் அவர் காது கேட்டுச்சு கஷ்டம்டா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. நீ இன்னும் இந்த சோனியை தேடி அழிஞ்சுனுக்கிற, கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணு போய் பார்க்க சொன்னா விஸ்வநாத கையில பேசினப்ப கப்புன்னு சாரங்கனை சேர்த்துக்கடான்ற மாதிரி இருக்குது. கலகல் கன்றாவே போடும். இந்த விஷயத்துல உங்க அண்ணனும் உதவ மாட்டேன்றான். பரவாயில்ல துறை, நீ அந்த எத்தனை வெள்ளக்கார துறை கிட்ட ஃப்ரீயா பேச விட்டுக்கிற. உனக்காக உங்க அப்பா மாதிரி அந்த வீட்டுக்கு நான் போறையா, நீ கவலை விடு. பதில் வரும் ஒரு மாசமா காத்துட்டு இருந்தாச்சு. இப்ப என்னடி சொல்ற? என்ன பந்தயத்துல தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா? சரிம்மா ஒத்துக்கிறேன்.
இந்தா ஜடக்கொச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே வச்சுக்க. இனிமேலாவது எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு நினைச்சிடாத. கண்ணுல படுறவங்க எல்லாம் கண்ணனா இருக்க மாட்டாங்க, சில ராமன்களும் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கிட்டா சரி. எஸ் எஸ் இந்த பரந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்களே. ஆமா, இது வரைக்கும் யாரும் வரலீங்களே. இல்லீங்களே. அப்போ நான் தாங்க பையனுக்கு அப்ப, நான் தான் பரந்தாம. பையனுக்கு அப்பா நீங்களா? ஏங்க இத பாருங்க, சொட்டை நேர, இதை விட ஒரு அப்பனுக்கு என்னங்க வேணும்? மீசை மட்டும் கருப்பா இருக்கு. அதுக்கு ஒரு தத்துவமே இருக்குதுங்க. நாம பிறக்கும் போது இந்த முடியோட பிறகுறோங்க. ஆனா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தானுங்களே இந்த மீசை வருது. அதனால இது கொஞ்சம் லேட்டா தாங்க நிறைக்கும். வேணும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து காட்டுறேன். இதுவும் நரைச்சிருக்கோம். சரி வாங்க. 10 வருஷம் கழிச்சா? இப்பவே. நீங்க இவ்வளவு சிவப்பழமா இருப்பீங்கன்னு தெரியவே தெரியாது. தெரியாது. என் பேரு சாரங்கன். சரங்கா, அடடே பேருனா இப்படி வச்சுக்கணும்பா. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. சரி வாங்க, உள்ள போய் உட்காந்து பேசுவோம். பேசுவியா? நீ நம்ம டைப் தானா? ஒரு புடி புடிச்சலாம். அதே என் புள்ளாண்டா என்ன சொல்லிக்கினான்னா, எப்பா நீ மட்டும் போய் பொண்ணை பார்த்தா போதும், நான் பாக்கணும்ன்ற அவசியம் இல்லன்ட்டா. அதான் நான் மட்டும் தனியா வந்துக்கிறேன். பையனுக்கு அப்பா மேல ஒரு நம்பிக்கை. இப்ப நீ நம்பலையா? ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? சாரங்கண்ணா, ஒரு 300 மில்லி கூட கொஞ்சம் பதார்த்தம், பைசா இருந்தாலும் பரவாயில்ல. தொட்டுக்கு தம்மா தொண்டு ஊருகா இருந்துச்சுன்னா. சாராயமா? பையன் அப்படி எல்லாம் இல்லைங்க, நான் மட்டும் தான் அப்படி. பையன் நல்லவங்க, தங்கமானவங்க தோற. கொஞ்சம் தாகமா இருக்குது, குடி கொஞ்சம் தண்ணி தரீங்களா? குடிக்க தண்ணி எடுத்து கொடுமா. வாங்கண்ணா வா, நான் ஒப்பிட்டேன். உன்னோட பேசி 8 நாள் ஆகுது, மனமே மறந்து போச்சு. வா 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 வா. இது முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா எப்படி கேட்ட நீ? முந்தியெல்லாம் நானும் எதுவும் பேச ஆரம்பிச்சா விடிய விடிய பேசிக்கினே இருப்போமே. இப்பதான் கிடைக்க மாட்டேங்குது. என்னக்கண்ணா விலை ஏத்திக்கினியா? நீ அலங்காரம் பண்ணிக்கும் போதே நினைச்சேன். என்னடி குத்துது? எனக்கு என்ன தெரியும்? உன்னை தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு இவரு. இத்தோட பேசி எத்தனை நாள் ஆகுதியா? நீங்க இத்ததான் சொன்னீங்களா? அப்பாடா. என்ன பாது, உண்மையிலே குடிக்கிற தண்ணி தானே? ஆமா. நான் சீம சரகாங்காட்டி நான் மோப்ப நாத்திட்டேன். போப்பா. இந்த பரந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரேன்னாங்களே. ஆமா, நீங்க? நான் தான் பரந்தாம. பிள்ளைக்கு அப்பம் பறந்தாமன் நீங்களா? என்னங்க இது, ஒரு பிள்ளைக்கு என்ன 3 அப்பனா இருப்பான். நான் தான் பரந்தாம. உங்களுக்கு என்ன குழப்பம்? பேசாம ஆளுக்கு ஒரு ஷீட்டை கொடுத்து ஷீட்டோட வர சொல்லி. கவலையே வேண்டாம், சீட்டோடய வந்திருக்கேன். தயாரா? தம்பி கொள்ளமா, நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு, பொண்ணாடும்ல, இன்னொரு கை சம்சாரம். அப்படி எப்படி பேசி சம்சாரத்துக்கே வாங்க. ஒத்தன் என்னடான்னாக்க சாராயங்கிறான், ஒத்தன் ஷீட்டுங்கிறான். அது போது அவரே யாருங்க? உங்களுக்கு தெரியாத? அவரும் பறந்தாமன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இருந்துட்டு போகுது, 2 1 3. பரந்தாமனா? ஐயோ, ருக்குல்ல நீ. நீங்களே உட்கார்ந்து முடிவு பண்ணுங்க, உங்களுக்குள்ள பிள்ளைக்கு அப்ப யாருன்னு. நீ எதுக்கு வந்தீங்க? நீ வரப்போறது இல்லன்னு சின்னதுரை சொன்னாரதான் நான் வந்தேன். அது சரி, வாடகை உடுப்பு வாங்குற கடையிலேயே சொன்னா இந்த மாதிரி சட்டு இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிருக்காண்டான்னு அப்பவே நான் முடிச்சிட்டு இருக்கணும். விட்டேன். சமாளி துரை சமாளி. வாங்க 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 சார். ஒரு கம்மன்று. பிள்ளைக்கு அப்பா யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்குது? பையனுக்கு அப்பன் இவர்தான். பாத்து பாத்துட்டீங்களா? இது இவர்தாங்க பையனுக்கு அப்பன். நான் வீட்டுல வெறும் சும்மா அப்பா சித்தப்பா சித்தப்பா. இது என் பேரு அப்பாசாமி. வீட்டுல எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க, திரும்பி பாப்பேன். அப்பா திரும்பி பார்த்தேன். பாத்தீங்களா? சரி, இவரை வீட்டுல என்ன கூப்பிடுவாங்க? என்ன வீட்டுல பொதுவா யாரும் கூப்பிடுறதே இல்லைங்க. ஏங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, கையில சீட்டு ரெடியா இருக்குது. சம்சாரத்தையும் முன்னையும் கூப்பிடுங்களேன், ஒரு கை போடுவோம். இது யாரோ? பொண்ணு பார்க்க பையன் வந்தானா? நீங்க? பரந்தாம. அப்புறம் என்ன? அப்புறம் நான் தான் பையனுக்கு அப்ப. தெரியாம தான் கேக்குறேன். ஊர்ல எத்தனை பேர் தான் இப்படி பையனுக்கு அப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? இதோ அவங்களாவது மேல துணிமணி போட்டுக்கிட்டு பார்க்க டீசென்டா இருந்தாங்க. உன்னை பார்த்தா பண்ணையில வேலை செய்யற ஆள் மாதிரி இருக்கு. டேய், எவன்டா அவன்? என் பேரு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பண்ணைக்கு போயிருந்த நாயங்க. எங்க அப்பா வந்துட்டான்டா. பண்ணியா? ஐயோ, உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டான், வேலை போடுமே. வா கேண்டுக்கலாம், போடு. வேண்டாங்க, விடுங்க, வேண்டாங்க. இந்த பண்ணிக்கு பிறந்த நாயால ஊர்ல போற வரவெல்லாம் என்ன பண்ணையான்றா, துப்பாக்கில சுட்டுவேன்றா. சுத்து. ஐயோ, என்னங்க? அதை விட குடும்பம் ஆண்டே, அந்த வீட்டு ஜன்னல்ல முட்டி பேத்துட்டீங்கன்னா 2000 ரூபாய் கேட்டு விட்டுருக்கானுங்க. ஆண்டே, இனிமே நீங்க எப்ப வெளிக்கிழமைனாலும் சரி, நம்ம கிருஷ்ணன் மேலையும் கூடவே சிமெண்ட் கலவையோட அனுப்பி விடுறேன். கேட்டியால? கேட்டியா?
உன்னை பொண்ணு பார்க்க சொன்னா ஊர்ல இருக்கவங்க அனுப்புறியா? உனக்கு பதிலா எவனை அனுப்புறேன்னு சொல்லு. அப்ப நான் கருத்து அப்பளவா சுட்டுறேன். வேணாம், அப்புறம் உன்னால பேச முடியாது. நடந்தது நடந்து போச்சு, விடுங்கப்பா. இப்ப எதுக்காக எங்களை எல்லாம் வர சொன்னீங்க? ஆண்டே பிளஷர் ரெடி. ரெடி ஆயிருச்சா? மொத்த பேரும் துணியை மாத்திக்கிட்டு வண்டியில இருங்க. முதல்ல இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டின பிறகுதான் ஊருக்கு அனுப்ப போறேன். என்னால சத்தியமா பொண்ணு பார்க்க வர முடியாது. ஆமா, அங்க விட்டுரு, என்கிட்ட வந்து கத்து. இல்ல பொண்ணு பார்க்க வாடா, பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட. ஆமா, இந்த பொண்ணு பிடிக்கலாம், இன்னொரு பொண்ணு பார்க்கணும், அதுவும் பிடிக்கலாம், இன்னொன்னு பார்க்கணும். ஐயோ, என் தலையே சுத்தி பைத்தியம் பிடிக்கும் போல இருக்குது. எக்ஸாக்ட்லி. இந்த கூத்த மொத்தமா நிறுத்த ஒரே வழி உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதா? புரியலையா? காது கொடு. காசா கேக்குற, காது கொடுல. அது இல்ல, அவரா பொண்ணு பார்க்க போனாரா? போன போய் தொலை வேண்டியதானே. ஏன்டா என் முன்னாடியே அவர் திட்டுற? நீ சொல்லிட்டு இருக்க. சபாஷ், பெரிய பண்ணி தான். இதான் விட, பக்கத்து வீடு போயிடாத இரு. நீங்க பாட்டுக்கு பின்னாடி வராதீங்க, வேலைக்காரன் நினைச்சுக்கிறாங்க. மாப்பிள்ளை லட்சணமா முன்னாடி போங்க. இறங்கி தொலைங்க வேண்டாம். ஆமா, இந்த மாதிரி 9 பேர் ஒரு டாக்ஸில வந்து சாவறதை விட 4 ஜட்காவில ஃப்ரீயா வரலாம். மாப்பிளைய பாரு, கைமுறுக்கு பொட்டலத்தை காலடியில வச்சு மிதிச்ச மாதிரி நசுங்கி கிடக்குறான். 2 பீட்டி வைக்க கூடாதா? பெட்ரோல் உங்க அப்பா நான் போடுவா. பண்ணிக்கு பிறந்த நாய. வாங்க வாங்க. என்னங்க என்ன போய் வாங்க சொல்லிட்டு? ஓ அப்படியா? இந்தா ஓடி போய் மார்க்கெட்ல பூ பழம் வாங்கிட்டு வந்துரு. என்னங்க? டேய், பாக்கி சில்லறைய நீயே வச்சுக்கடா, போடா. வாங்க வாங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டீங்க. பொண்ணு இப்பதான் பிறந்துச்சா? என்னங்க இது இப்படி கேக்குறீங்க? ஏற்கனவே அவளுக்கு வயசாயிருச்சு. நாங்க வேற லேட்டா வந்து வயசு கூடுறதுக்கா ஆகிற வேலை பாரியா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அப்பா எப்பவும் அப்படிதான் பேசுவார். இதான் மாப்பிள்ள, இது என் சம்சாரம். முன்னால வருது எங்க அம்மா, பின்னால வருது என் தங்கச்சி. அம்மா லேட்டா பிறந்தாங்களா? இளமையா இருக்காங்க. கிருஷ்ணா போ, கலவையோட தயாரா இருப்போம். என்னங்க இது சீர் வருஷம் மாதிரி சிமெண்ட் எல்லாம் போகுது? ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பா கொஞ்சம் முன்கோவக்காரரு. அவருக்கு இந்த பூசி மொழிக்கு நல்லா பிடிக்காது. நீங்க அவற்றை ஏதாவது பூசி மொழிகி, அவரு உங்ககிட்ட சவுத்து ஏதாவது பண்ண போக நாங்க இருந்து பூசி மொழிட்டு போலான்னு தான். எல்லாம் டவுன்லயே வீடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, இங்க பக்கத்துலயே தான் பள்ளிக்கூடம், மார்க்கெட்டு, சினிமா கொட்டா. ஐயோ ஐயோ, விடுங்க விடுங்க. என்னங்க என்னங்க, நீங்க டிஃபன் சாப்பிடுறதுக்குள்ள நான் ஒரு 3 ரீல் பாத்துட்டு வந்துடுறேங்க. மலைக்கல்லன் ஓடுதுங்க. தடிக்கல்ல ஒருத்தர் இருக்கான், எங்க அப்பா முக்கிய நான் கொண்டுடுவா. போறேனா? ஐயோ அம்மா அம்மா, அப்படியே நீ புருஷன் மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம்? ஐயோ சத்தியமா எனக்கு இவன் தான் மாப்பிள்ளை, இவர் தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. தலையில முண்டாச்சு கட்டு அரிசியை தின்னுட்டு இருந்தாரா? நான் ஏதோ வேலைக்கார். நீங்க எனக்கு என்ன தண்டனை இங்க உனக்கு? பாரியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவரை திரும்ப மார்க்கெட்டுக்கு அனுப்பி இத திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு சொல்லு. சீக்கிரம் போங்க. உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பறந்தாம லேஸ்ல பொண்ணு கட்டி யார் வீட்டுக்கு நுழைய மாட்டான். ஓ அப்படிங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, யார் அவன் பறந்தாம? இவர்தான் எங்க அப்பா. பண்ணிக்கு பிறந்த நாய. சோப்பாவை கேக்குது, இறங்கி டக்குங்க. ஆமா, இதெல்லாம் எங்களுக்குன்னு வாங்கி வச்சதா இல்ல ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்து திருட்டு வச்ச மிச்சமா? சேச்சே, வா வா வாமா, உட்காரு. உட்காந்துக்கம்மா. உட்காச்சு உட்காச்சு. இந்தாமா, உனக்காக புரளங்கால்வா செஞ்சு கொண்டாந்துருக்கேன். விட்டுறேன்டி. பிச்சிருவேன். இந்தாமா. முதல்ல நீ இதை உள்ள வை. பொண்ணு எல்லாரும் பேச சொல்லுவாங்க, அப்புறம் வாயே திறக்க முடியாம போயிடும். ஒன்னாலே பிக்க முடியல. அத நல்ல வாசனையா தான் இருக்கு. வாசனையா இருக்கு. சென்ட் போடு. ஐயோ, அப்படியே இருவர் உள்ளம் படத்துல பொண்ணு பார்க்க வர்ற சீன்ல சரோஜா தேவியை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க அந்த படம் பார்த்ததுல? பார்க்கலையே. அப்படியே வீணை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு, இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 பண்ணிக்கு பிறந்த நாய்ங்களா, ஏதாவது பேசுறீங்க தச்சு. அப்புறம் சொல்றேன். பாடுமா. ரகுராமனே பெண்ணென்ன சந்தை பொருளா என்ன ரகுவம்சராஜ ரகுராமனே. நிறுத்துங்க. என்னையா இப்படி கூத்தடிக்கிறீங்க? என்னங்க என்னங்க இது வந்த இடத்துல? என்னங்க இப்படி ஒரு பிள்ளை பெத்ததுக்கு நான் இதுலயே முட்டைக்கு சாகணும். அதுக்கு எங்கோட்டு சோறுதான் கிடைச்சதா? பொண்ணு பாக்குறப்ப பொண்ணு மட்டும் தான் பாடும். இங்க உங்க பையன் ஆடுறதும் பாடுறதும் கூடவே ஏதோ போரா குறைக்க அந்த பொம்பளையும் சேர்ந்து கூத்தடிக்குது. வாணா வாணா, பொம்பளை எல்லாம் சொல்லாத. அவங்க சம்சாரம், மரியாதையா பேசு. யோ, உங்களுக்கு எல்லாம் என்னையா மரியாதை? என்ன மூஞ்சி மேல கை நீட்டி பேசுற? டைமண்ட் ஏச வச்சு குத்தி கிழிச்சுரும் தெரியுமில்ல? இவ்வளவு ஏன்? என் பொண்டாட்டி ஒத்தியே போதும். பூர்ணிமா 2 இன்டர்வல் வர பெரிய கதையா மேரா நான் ஜோக்கர் கதை சொல்லு. இந்த ஆள் கதையை நான் பாக்குறேன். யோ பையா, பெரிய மனுஷன் நினைச்சு உள்ளார விட்டா சரியான பைத்தியக்கார குடும்பமால போச்சு. பைத்தியக்கார குடும்பம்? நைனா கேட்டியா? நம்ம எல்லாம் பைத்தியங்கிற அந்த ஆளு. யாரா பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பாட்டன் பைத்தியம், உங்க வீட்டுக்கு பால் ஊத்துறான் அவன் பைத்தியம். தபால்காரன்? உங்க வீட்டு தபால்காரன் பைத்தியம். நிறுத்துங்க.
நீங்க யாரும் பைத்தியம் இல்ல, நான் தான் பைத்தியக்காரன். எஸ், நான் தான் பைத்தியக்காரன். போலீஸ் நாயை நான் கூப்பிடுறதுக்குள்ள மரியாதையா வெளில போங்க. போலீஸ் நாயை கூப்பிடுறாங்க அந்த ஆளு. பாத்தியா, எங்க அப்பா முட்டுல போட்டோ நாயே கீழே வந்துச்சு. போலீஸ் நான் என்ன பண்ணோம்? ஐயோ ஐயோ ஐயோ, என் வீட்டை முட்டியே இடிச்சு தரமட்டமாக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் இதை விடமாட்டேயா. கோர்ட்டுக்கு இழுத்து 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வாங்குவேன். நஷ்ட ஈடா? லட்சம் ரூபாயா? கொடுத்துருவோமா நாங்க? கோர்ட்டுக்கு இழுப்பனே இழுத்தா வந்துருவோமா நாங்க? வராம இருந்து பூசி கொடுத்துட்டு போறேயா. கிருஷ்ணா, இதுக்கு தான் சிமெண்ட் கலவையோட ஆளை கூட்டு வந்தான். இருந்து பூசி கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்துடுறா. நீ வா, உனக்கு முதல்ல ஒரு ஹெல்மெட் மாட்டணும். இல்ல, யாரோ பொண்ணு பார்க்க வர்றாங்க. நீங்க யாரும் வரலையா? வரல வரல வரல. சரி, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன். வர விட்டு எழுப்பு. கண்ட சோம்பேறி பசங்க கால விழ நான் தயாரா இல்ல. ஆமா ஆமா, நீ யார் காலையும் விழ வேணாம். சொல்லுங்களேன். எது? இத பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ உளருது. அதை நம்பிக்கிட்டு பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறாதீங்க. அவங்கள தனியா கூப்பிட்டு என் பொண்ணு முன்னால சீர்வரிசை வரதட்சணை இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க. அது போதும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா புருஷன் கிட்ட சொல்லி திருப்பி வாங்கி தரட்டும். ஐயா, நம்ம மாட்டை வாங்க ஒரு பாட்டி இப்ப வரேன். நாங்க நீயே காட்டிருப்பா. உள்ள இன்னொரு பார்ட்டி வருது, அதை நான் பார்க்கணும். அடி அடி வாங்குவேன். உத வாங்குவேன். கீழே இறங்க உதப்ப. இவனா இவனா மாப்பிள்ளையோட அப்பா நான் இல்லையா, பின்னால வராரு. மாப்பிள்ளையோட அப்பா பின்னால வராயா. மாப்பிள்ளையோட அப்பா நான் தான். காமனி பேரம் பெஸ்ட் டியூஷன் ஓட்ட தரான் பார். சாவுகிறாய் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 ரூபாயா? அநியாயமா இருக்க. என்ன சார், என்னாச்சு? யார் நீங்க? நான் பொண்ணோட அப்பா. பொண்ணுக்கு போவா? வீட்டுல அசம்பாவிதம் இல்ல சார், 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 ரூபாய் ரிக்ஷால கேக்குறேன். என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்ட. வாங்க. அப்புறம் ஒரு விஷயம், இந்த வரதட்சணையை பத்தி என் பொண்ணு முன்னாடி பேச வேண்டாம். அதை நம்ம தனியா பேசிக்கலாம். சரி, அப்படியே செஞ்சா போச்சு. 5 ரூபாய் 2 ரூபாய். யோ, வாயா. வீட்டுக்குமா? உட்காருமா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. பிறந்த உடனே எம்ஏ படிக்க வைக்கணும் இருந்தோம். திடீர்னு எருவு மாடு செத்து போச்சு. செலவு அதிகமாயிடுச்சு. 8ஆம் கிளாஸ் நிறுத்திட்டோம். இன்னும் டிசி கூட வாங்கல. இப்ப போனா கூட செத்துப்பாங்க. சங்கீதம் வருமா? பிச்சு புடுவா. சீதா, ஜெரமுனி காலையில ஒரு பாட்டு பாடுவியே. வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி விகோ வஜ்ரதந்தி டூத் பவுடர் டூத். அவங்க அவளை கேட்டுட்டு இருக்காங்க. சமையல் சரி, சமையலும் வராது. ஜடப்பூச்சி நல்லா தான் இருக்கு. ஒண்ணு இல்ல, சொந்த முடியான்னு பாக்குறாங்க. எங்க கொஞ்சம் எந்திரிச்சு நட. நொண்டியான்னு பாக்குறாங்க. போதுமா? அப்போ பிடிச்சிருக்குல்ல? அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து தாம்பூலம் மாத்திக்கலாம். உடுமலைப்பட்ட பொண்ணுக்கு பாட்டு, சமையல், டான்ஸ் எல்லாம் வரும். கையில வேற 30 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாதுங்கிறப்போ மத்த விஷயங்கள் சரியா பேசிக்கிட்டா தானே நல்லது. நீங்க வரதட்சணை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. உங்க கேள்விங்க முடிஞ்சிருச்சுனா நானும் பையனை சில கேள்விங்க கேட்க வேண்டியிருக்கு. பொண்ணு கேள்வி கேட்கணுமா? எங்க அப்பா ஜடக்கொச்சு, பவுடர், ஸ்னோ எல்லாம் வாங்கி தராரு. காசு கொடுத்து வாங்குற பண்டம் நல்லா இருக்கான்னு கடையில பார்த்து தானே வாங்குறோம். இப்ப எங்க அப்பா பணம் கொடுத்து மாப்பிளை வாங்கி தர போறாரு. அத உபயோகப்படுத்துறேன்னா நல்லா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. சம்பளம் எவ்வளவு? 750. என்ன சினிமா கூட்டிட்டு போவே பத்தாது, ஸ்கூட்டர் இருக்கா? இந்த புடவை நல்லா இருக்கா? வாரம் எப்படி ஒண்ணு வாங்கி தர முடியுமா? கண்ணாடி இல்லாம படிக்க முடியுமா? இது எத்தனை? 3. தலை மண்ணு, கண்ணுலயே கோளாறு. அப்பா இது தேராது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் இது? காலையில ராகிங் பண்ற மாதிரி நம்ம பையனை போட்டு கொடையற அந்த பொண்ணு. வாடா போலாம். போங்க சார், பொள்ளாச்சியில இன்னைக்கு மாட்டு சந்தை. உங்க புள்ள அங்க நல்ல விலைக்கு போகும். சரியான லூஸ் போல் இருக்கு. போயிடுங்க தம்பி. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இந்த இடத்துக்கு வர வேண்டான்னு. அம்மா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலையை விட்டுட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியுமா பாருங்க. ஐயா, நான் ஜென்மத்துக்கும் பொண்ணு கல்யாணம் நடக்கலையா?
அழுவுறியா? நீ எழுது நான் பார்த்ததே இல்லையே. வழக்கமா நான் தான் அழுவேன், நீ துணி கொடுப்ப. இழவு கண்டதுக்கெல்லாம் அழுகு வரும், அவசியத்துக்கு அழுகு வர மாட்டேங்குது. 3 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பேச்சே சரியாவில்லைன்னு அப்பா அழுதோம். இப்ப ஜாஸ்தியா பேசே அழுவுறியா? என்ன நினைச்சு யாரும் புலம்ப வேண்டாம். காலையில முதல் பஸ்க்கு நான் அக்கா வீட்டுக்கு போறேன். என் தொல்லை எல்லாமே நிம்மதியா இருங்க. எருமை கணக்கா வளர்ந்துருக்கான். அறிவு வேணா, மரியாதையா சொல்லு. அடுத்த முறையாவது நான் சொல்ற பொண்ணை ஒழுங்கா வந்து பாத்துட்டு போக சொல்லு அந்த தேவங்க பையல. ஏற்கனவே வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் 68 முறை இதே சொல்லியாச்சாண்டே. 69வது முறை சொன்னா வாய் கிஞ்சா போயிடும். பண்ணிக்கு பிறந்த நாய. அவன் வரல, உனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்திடுவேன். சொல்லிடுறேன். சின்னவரே, அடுத்த முறை ஒழுங்கா மரியாதையா பொன்பாக்க வந்திருக்க. எனக்கு முடிப்பிச்ச கொடுங்க. தேவாங்க இன்னொரு முறை தேவாங்கன்னு கூப்பிட்டீங்க நான் உங்க கூட பேச மாட்டேன். சரி ஆனந்த், இந்த பயணங்கள் முடிவதில்லை, கதை பாதியில நிக்குது. பஸ் வரதுக்குள்ள முடிச்சிட்டுமா? அத்தோட எங்க கதையும் முடிஞ்சு போயிடும். பஸ் ஸ்டாண்ட்ல கூட வா. ஆமா, இந்த இடத்த தேவங்க ஆயுர்வேத தைலம், கஷ்டப்படாது இஷ்டப்படா தைலம்னுட்டு இந்த ஊட்டி குளிர்னு கம்மன் இருந்துறாத. ராத்திரி படுக்க சொல்ல ஒரு முட்டை சாப்பிடு. காலையில பாத்ரூம்ல கஷ்டமே இருக்காது. போன முறை ரத்தமா போய் நாங்க. ஐயோ என் மானத்தை வாங்காத. பஸ் வருதுங்க. ஹை, திருமல தென்குமரி பஸ் மாதிரி வருது. ஆனா இது பழசு. உட்காருங்க. தொடச்சுதான் இருதே. என்னங்க போறீங்க? ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்க. அத்தனை பேர் ஏறுங்க, பஸ் காலிதான். டேய் பஸ் காலியாண்டா, எங்க வேணா உட்காந்துக்க. முன்னால உட்காந்துக்கடா, சீக்கிரமா போய் சேருவ. அம்மா எத்தனை டிக்கெட்? ஒரு டிக்கெட் தான். ஒரு டிக்கெட் ஏத்துறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க? இது யோ, உன் பஸ் காலியா இருக்கிறதுக்காக மொத்த பேர் ஏறி பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுக்க சொல்றியா? பண்ணிக்கு பிறந்த நாய. என்னங்க இப்படி பேசுறாரு? அவர் அப்பாவாலேயே அவரை திருத்த முடியல, என்னாலே உங்களாலேயுமா முடிய போகுது. பண்ணிக்கு எப்படி நாய் பிறக்கும்னு பாக்குறீங்களா? அவர் வாயில எது வேணா பிறக்கும். தேவாங்க, பஸ் ஓடும் போது உள்ள போது பத்திரமா வச்சுக்க. தேவாங்க, கஷ்டப்படாத இஷ்டப்படாத தைலம். அதுக்கு தெரியும். இல்லை, அவன் காயப்பட்ட துணி எல்லாம் எடுத்துக்கிட்டானா கேளு. போன தடவைய கணத்து மேட்ல காயப்பட்ட கோவண துண்டு விட்டுட்டு போயிட்டான். அது கோவணம் இல்ல, ஜட்டி. கோவணத்தை தச்சா தான் ஜட்டி. ஏண்டா அந்த எண்ணெயை குடுத்தியா? எது? அதான் அந்த எண்ணெய். எந்த எண்ணெய்? ஐயோ, இந்த மூத்திரம் பேர் ஏற்கல எரியுதுன்னு சொன்னானே அந்த. ஐயோ அப்பா போயிட்டாங்க. அந்த பண்ணிக்கு பிறந்த நாயை வண்டி எடுக்க சொல்லு. ஐயோ, வேண்டாங்க, விடுங்க. என்னங்க என்னங்க பாரு. லாரி டிரைவர் ராஜா கண்டு படத்துல சிவாஜி கணேசன் எப்படி தெரியுமா லாரி ஓட்டுவாரு? சும்மா சை சை சை. அம்மா பூர்ணிமா, நீ பண்ற கலாட்டால எங்க அப்பா முட்டி இந்த பஸ்ஸையே கீழ தள்ளுவோம் போல. நீ வாணி. ஐயோ நல்லவரா இருக்காரு, சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாரும் உயிரோட இருக்கட்டும் வா. உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா? சாரி. உங்க பேரு தேவாங்கல்ல? என் பேர் அது இல்லைங்க, வீட்டுல தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஏன் சார், இந்த தேவாங்க பார்க்க உங்கள மாதிரியே இருக்கும். நேர ஜூல போய் கேளுங்க. அதுல சார் இந்த தேவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. தேவாங்க சார், தைலம். ஆமா, இந்த தைலம் எதுக்கு சார் யூஸ் பண்றீங்க? இங்க என்ன சிரிப்ப கண்ட? உன்னை பார்த்தா என்ன சிரிச்சா? இந்த புதுசு ஒரு ஜோக் வந்து அத்தை பார்த்து சிரிச்சா. ஐயோ என்ன ஜோக்கியா தேவாங்க சார், தைலம். ஏன் சார், உங்க துணியெல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கீங்களா? போன தடவை கிணத்து மேட்ல ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்களாமே, ஏதோ கோன் ஆரம்பிக்குமே. என் லக்கேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி வை, நடந்தே வந்து நான் எடுத்துக்கிறேன். குட் பை. அவசரமா மந்திரி சபையை கூட்ட சொல்லிட்டு என்.டி. ராமராவ் வந்தாரு. அவர் தான் ராஜா. அவர் மந்திரிமா? ஐயோ கதை இல்லைங்க. மேல உப்பரிக்கையில நின்னுகிட்டு கீழே பாக்குறாரு. தெருவுல யார? பிச்சைக்காரன இல்லைங்க, வாணிஸ்ரீய. வாணிஸ்ரீய பார்த்த உடனே வாயில கத்திய கடிச்சிட்டாரு. ஏன் கத்தியால வாயை கிழிச்சுக்கிறாரு? வாணிஸ்ரீ நல்லா இருப்பாங்களே பாக்க. ஐயோ, ஒரு கயத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சொய்யன்னு தாவறாரு. உப்பு கீழே வந்தாரு. அப்புறம் வாணிஸ்ரீ குளிருதேன்னாங்க. உடனே இவர் மேல போட்டிருந்த அங்கே எடுத்து அவங்க மேல அப்படியே போத்திட்டாரு.
இப்ப இவருக்கு குளிர் இருக்குமே. ஐயோ என் ராஜா கதையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதேதான், உடனே பாட்டு தான். கசிகா உந்தி కసికసిగా ఉంది కలవక కలవక కలుస్తూ ఉంటే కస్సుమంటుంది కసిగా ఉంది కసికసిగా ఉంది சினிமா கொட்ட விளம்பரம் நினைச்சுப்பாங்கமா பாக்குறவங்க. கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க. நிறுத்தியா குதிரை வாயை கொண்டுட்டு போயிடுச்சு. ஐயோ என்னங்க பாதியில போறீங்க? ரீல இருந்து போச்சுன்னு நினைச்சுக்க. ஐயோ இந்தப்பா வில்ஸ் ஃபில்டர் கிங் ஒரு பாக்கெட். இல்ல சார். வில்ஸ் ஃபில்டர் கிங் இல்லையா? சரி கணேஷ் பெட்டியை கொடு. என்ன சடை எப்படி இருக்கிற? செருப்பால அடிப்பேன். அந்த தொட்டி காலனே நயா பைசா ஆகும். ஏன்பா நீ ஊருக்கு போயிட்ட, எங்களுக்கு சீட் ஆடணும் காசு இல்ல, கையை அரிக்குது. அந்த 2 பசங்களும் இந்த கடைக்காரங்கிட்ட என்ன 50 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு, கவலைப்படாதடா இன்னும் 1 மணி நேரத்துல ஜெயிச்சின்னு வரணும்னு போனானுங்க. 4 மணி நேரம் ஆச்சு இன்னும் காணும். இவன் என்னடான்னா என்ன இது கூட அனுப்ப மாட்டேங்கிறான். ஒன்னு காசை வையி இல்லன்னா பீடிய சுத்துங்கிறான். நான் எப்போ பீடி சுத்த கத்துக்கிட்டு, எப்போ இவன் கடனை அடிச்சிட்டு, எப்போ சிங்கிளுக்கு போறது. கவலைப்படாதடா. 5 ரூபா கொடுக்குற சிங்கிளுக்கு அனுப்பியா? ஐயோ என்ன மாச்சு வண்டிக்காரருக்கு ஏன் தூக்கிட்டு போறாங்க? நீங்க போன உடனே மீதி கதை என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. சொன்னேன். சொல்லிட்டியா? அல்பாயுசு கேட்டு வாங்கி தூக்கு போட்டு போனா. சீதா இங்க இருக்கியா நீ? குளிருக்கு இதமா இருந்துச்சு, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். இந்தா டிஃபன். என்ன கார்டன் ரெஸ்டாரண்டா? இது நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், எனக்கும் டிஃபன் கொடு. அதுக்கு முன்ன கொஞ்சம் உள்ள வாங்க. அக்கா நீ ஒன்னும் கொஞ்சத்துக்கா கூப்பிடறான்னு நினைச்சுக்காத. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வெங்காயம் நறுக்கணும் இல்ல கீரை ஆயணும். கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு தான் காதலே தேனே. அதுக்கப்புறம் காதலி தேனே. உள்ளவா பேசிக்கிறேன். அக்கா இவரெங்க இங்க வந்தாரு? ஏன் அவர் வீட்டுல அவர் இருக்காரு. பஸ்ல என் கூட வந்தாரு. அருமையான கேரக்டர், சரியான அமல் பேபி. தங்கமானவரு, பெரிய இடத்து பையன். குனிஞ்ச தலை நிமிந்து எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணி கூடாதுங்கிறதுக்காக இவர் கல்யாணம் பண்ணிக்கலையா? அவங்க வீட்டுல கட்டாயப்படுத்தினா கூட பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவாராம். இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறது இந்த காலத்துல ரொம்ப அதிசயம். வர தேவாங்க சார். உங்களதான். இது எங்க இங்க வந்துச்சு? அங்கே இருங்க, நானே வரேன். இங்கேயும் வந்துட்டீங்களா? மாந்த வாங்க. இது எங்க அக்கா வீடு. அப்படியா? வெரி குட். அப்ப நாளே நாள்ல போயிடுவீங்க. இங்கேயே தான் தங்க போறேன். என் பாக்கியம். இத பாருங்க, இந்த ஏரியால எனக்கு சுமாரான மரியாதை கிடைக்குது. அதை கூட்ட முடியாட்டியும் குறைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடி தேவாங்கு தேவாங்கன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. உங்க அப்பா அம்மா மட்டும் கூப்பிடுறாங்களே, நான் கூப்பிட்டேன் என்ன? அவங்க என் அப்பா அம்மா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவங்க மடியில நான் படுப்பேன், உங்க மடியில படுக்குவா. வித்தியாசம் தெரியுதுல்ல? அதான். சரி இனிமே கூப்பிடல தேவாங்க அப்படின்ட்டு. முதல்ல வீட்டுக்காரன்ட்ட சொல்லி நடுவுல பெரிய செவர எழுப்பு சொல்லணும். துரை சீக்கிரம் கிளம்பு, லேட்டா போனா அந்த தடிய சிரிச்சு தொலைக்க போறான். என்னடா இது கையில பொம்பளை ஹேண்ட் பேக்? நல்லா இல்ல. ஐயோ பஸ்ல என் பக்கத்துல ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருந்துச்சு, கிளம்பி வந்துட்டேன் போல இருக்குது. பாவம் துரை, நல்ல பொம்பளை, எவ்வளவு அழகா பேசி தெரியுமா? என்னடா அந்த பொண்ணு தனியா? இது நம்ம பாஷை பேச்சு இல்லப்பா, தமிழ் பேச்சு. அப்படின்னா லோக்கல் சரக்குண்டியா தான்பா, அந்த வாயை திறந்தா சவுண்ட் எல்லாம் வருமே. நாங்க சௌக்கியமா இல்ல. அது அது தேவாங்க சார். நல்லா இருக்கு அந்த பேரு. சுமாரா ஏங்க இப்படி கூப்பிட கூடாதுன்னு உங்கள்ட்ட சொன்னீங்க. உங்க ஒரிஜினல் பேர் சொல்லலையே, அது வரைக்கும் இப்படித்தான் கூப்பிடுவேன். தேவாங்கண்ணே வா. இருக்கும். வீட்டுல ஸ்வீட் பண்ணோம், பிறந்த நாள். பரவாயில்லையே, உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? என் கையை என்னாலே நம்ப முடியலங்க, நீங்களே கொடுத்துருங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. துரை நான் வண்டி அண்ட இருக்கிறேன், சீக்கிரம் வந்து சேரு. நல்ல பேருங்க அது. தேவாங்க. அச்சனப்பர். பிறந்த நாளுங்கிறீங்க? வயசு எத்தனை? 34 முடியுது. கிளவி மாதிரி பேசும்போதே நினைச்சேன். ஏகா ஹாப்பி பர்த்டே அக்கா. தேங்க்ஸ். பிறந்த நாள் எங்க அத்தானுக்கு. ஐசி உங்க அத்தா மேல எனக்கு ரொம்ப மரியாதைங்க. அவர் தாங்க கல்யாணத்தை கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிட்டவரு. உங்களுக்கும் பணம் வாங்குறது பிடிக்காதுன்னு எங்க அக்கா சொல்லிச்சு. ஆமா, அத்தோட நமக்கு காதலிச்சுதான் கல்யாணம்னு ராசிபலன் சொல்லுது. என் ட்ரீம் கேர்ளுக்காக காத்துட்டு இருக்கேன். எங்க இருக்குது உங்க கனவு கண்ணி? இங்கதான் பக்கத்திலேயே தான். நேர வந்து வாயை திறந்து எப்ப சொல்ல போகுதோ. நான் வரேன்.
இப்படி இந்த பொண்ணு எல்லா வரனையும் வரைச்சிட்டு இருந்தானா கல்யாணம் நடந்த மாதிரிதான். ஏன் உங்க கையில நான் மாட்டின மாதிரி எவனா ஒருத்தன் சிக்க மாட்டானா? ஆனா ஒண்ணு, என்ன மாதிரி அடக்கமான பையன் உன் தங்கச்சி கிடைக்கணும்னா இந்த எதிர் வீட்டு ஆனந்த் தான் சரியான ஆளு. உங்களுக்கு கிண்டல் பண்ண மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நல்லா பாடுவீங்கன்னு தெரியாது. குரல் நல்லா அமையணும்னா போன ஜென்மத்துல ஈஸ்வரனுக்கு தேனாபிஷேகம் பண்ணிருக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஐ டெல் யூ, யூ ஆர் ரியலி கிரேட். We are yet to find a suitable reply. We are yet to find a suitable reply from Sony. Sorry. Hello? Yes sir. Okay, நான் வரேன்டா கரியா. Coming sir. வீட்டுக்கு போன நேரத்துல கூப்பிடுவேன் கரியா. Sorry sir. Please stop sir. I'm very sorry sir. நாருது காலைல பல் தேய்ச்சே. Sorry sir. முண்டா உனக்கேடா இதெல்லாம் ராப்பிச்சக்கார மாதிரி இருக்குது. உனக்கு தெரிஞ்சது செய்ய. அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் வஞ்சியே நின்னிடம் தஞ்சமென அடைந்தேன் தாயே நின் சேனான் தேவங்க சார் சுக கூட போடல. சாரி. கெஞ்சகிறேன் அம்மா ஜாஸ்தியா குளிருது இல்லைங்க. சாரி, உங்க பர்மிஷன் இல்லாம பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐயோ, அது கொடுத்துருங்க. ராயல்டி பணம் வேணா வாங்கிக்கங்க. தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க. காலைல சுப்ரபாத்ல இருந்து ராத்திரி தாலாட்டு பாட்டு வரைக்கும் எனக்கு எல்லாமே இதுதான். Thank you. You know something? I love your voice. துரை, ஒண்ணு கவனிச்சியா? பிராந்தியில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, விஸ்கியில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, சாராயத்துல தண்ணியை கலந்தாலும் போதை வருது, வார்னிஷ்ல தண்ணியை கலந்தாலும் போதை வருது. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இந்த போதைன்றதே தண்ணியில தான் இருக்குது. அதுலதான் ஏதோ கோளாறு. என்ன ஆகாஷ்ல என்னமோ தேடுற? உன் சோனியா? அது சரி, இனிமே இந்த சோனி அங்கிருந்து வந்தாதான் உண்டு. துரை, அது வேணாம்பா. இந்த எழுத்து விட்டு பொண்ணுக்கு ரூட்டு போடு. நல்ல பொண்ணு கை கடகமாகுது. யாரு இல்ல நாங்க. ஆனா என் சோனிக்கு துரோகம் பண்ண என்னால முடியாதுடா. அது ஏதோ பயந்துகிட்டோ கூச்சப்பட்டுக்கிட்டோ தான் என் முன்ன வர தயங்குதுன்னு நினைக்கிறேன். நீ போகும் பாதையில் பூவாக தொங்கினேன். அடாடா, இத விட வசதியா இந்த பொண்ணு நான் எதை சொல்றேன்? நீ போற பாதையில இன்னவா தூங்கணும்னு சொல்லு, அப்படி தூங்க சொல்றேன். டேய் சும்மாரா. இந்த பொண்ணா எல்லாரும் முன்னாடி என்ன தேவாங்க தேவாங்கன்னு கூப்பிடுது. என் மானம் போகுது. இதான் உன் பிரச்சனையா? நீ கவலை விடு. நான் உன்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட என்ன வசதியா பேசுறேன் பா. அந்த பொண்ணை சென்டிமெண்ட்ல பிடிக்க ஒரே வழி, துரையோட அப்பனை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன இருக்கு சார், இன்னைக்கு ஜாஸ்தி பேசிட்டீங்களா? அரே ஏமானே, நீ நான் ஒண்ணுமே போடல, அதான் போதையா இருக்குது. காந்தி ஜெயந்தி கடையெல்லாம் லீவா? அட தென்னை மரம் பண்ண மரம் எல்லாம் கூட லீவுன்றானுங்க. காலெல்லாம் பின்னுது, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது, நாக்கு உரலுது. பத்தா குறைக்கு துரைக்கு வேற சமாதானம் சொல்லணும். அவருக்கு என்ன கேப்பியா நீ பாட்டுக்கு எல்லாரும் மத்தியில அவரை தேவாங்க தேவாங்கன்னு கிண்டல் பண்ற. அதை நினைச்சு ஓன்னு அழுவுறாரு. அவங்க அப்பாவுக்கு ஊர்ல உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, மாரடைப்பு, ஆஸ்பத்திரியில இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குறாரு. அதை நினைச்சு வேற பயங்கரமா அழுவுறாரு. ஆபீஸ்ல லீவு கேட்டா தரமாட்டேன்றான். அதுக்கு வேற அழுதாகணும். இருக்கிறது ஒரு வாய், அந்த ஆள் எதுக்குன்னு அழுவான்? அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியா? சொல்லவே இல்லையே. இது என்ன இடுப்பு வலியா? வெளியே சொல்லி விழா கொண்டாட. நெஞ்சு வலியுமா? இந்த பாரு, அவர் ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கிறாரு. நீ வேற இதை நான் சொல்லிட்ட, அப்புறம் இந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே,
வெந்த புண்ணுக்கு ஒரு சோறு பதம்னு அந்த மாதிரி ஆயிடும். வளர்றேன் புண்ணுக்கு என்னத்துக்கு சோறு மருந்து போட்டா போறாது. அது இல்ல இந்த ஆளும் வேலும் ஒண்ணு இருக்குதுமா. நாளைக்கு சாரங்கனோட பேசிட்டு வந்து சொல்றேன். ஒரு நாள் பேசலன்னு நாக்கே நாஸ்தி ஆயிடுச்சு. கடவுளே, அவங்க அப்பாவுக்கு சீக்கிரமா குணமாகணும். எழுதுற வழக்கமா நேரம் குளிச்சு முழுவி சாமி கும்பிட்டு இருப்ப. ஆமா, ராத்திரி சரியா தூங்குற. இங்க அழுது என்ன புண்ணியம்? பெத்தவங்க சாவ கிடக்குறப்போ புள்ளைங்க கூட இருக்க வேண்டாமா? ஆமாமா, இருக்கணும் இருக்கணும். ஐயோ பாவம், உங்க அப்பா உடம்பு சரியில்லையா? எங்க அப்பா இருக்கு என்ன பாவம், உங்க அப்பா எல்லாம் சாவ கிடக்குறாரு. என்னது? எங்க அப்பா சாக கிடக்குறாரா? யார் சொன்னது? எழுத்த விட்டு பொண்ணுதான் அது என்கிட்ட சொல்லிச்சு. நான் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஐயோ, நல்லா தான் இருக்காரு. டாக்டருங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்பவே பால் ஊத்திட்ட, தந்தி வரத்துக்குள்ள ஊரு போய் சேரு. எடுத்து விட்டு பொண்ணா சொல்லிச்சு. நல்லவங்களதான் ஆண்டவன் சோதனை பண்ணுவான். என்ன வயசு இருக்கு அவங்க அப்பா இருக்கு? தம்பி சீக்கிரமா ஊருக்கு போடா. ஐயோ, ஊரே தள்ளி இருக்குது. ஒருவேளை குழந்தை உண்மையாச்சுன்னா முதல்ல ஊருக்கு போன் பண்ணி அப்பா நல்லா இருக்காரு. என்ன தர சொல்லிட்டு வந்துட்டியா? சாரி சார், ஏதோ வீட்டுக்கு வேலையில ஓவர் ஸ்பீட் ஓட்டேன். இனிமே சத்தியமா அப்படி பண்ண மாட்டேன் சார். அத்தை யாரைய கேட்டா? ஊர்ல உங்க அப்பா உடம்பு சரியில்லாம முதல்ல ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு அத்தை போய் பாரு. போ போ. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? போஸ்ட் மாஸ்டர் தானே? அங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அப்பாவா? ஐயோ, நான் ஆனந்த் பேசுறேயா. நீங்க யாருங்க பேசுறது? நீங்களா உங்க மகனா? நீங்க தானே? எங்க அப்பாவுக்கு மாரடைப்புன்னு கேள்விப்பட்டேன். 10 நாள் ஆஸ்பத்திரியில இருக்காராமே. எப்படி இருக்காரு? இருக்காரா போயிட்டாரா வீட்டுக்கு? வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே. உட்காருங்கப்பா. காபி சாப்பிடுறீங்களாப்பா? ஏண்டா எனக்கு மாரடைப்பு. ஐயோ வேணாம்பா, ஆபீஸ் கண்ணாடி என் வேலையே போடும். இலை சின்ன வயசுல நெஞ்சு மேல உரல வச்சு நெல்லு குத்துற உடம்புடா இது. எனக்கு மாரடைப்பு. இருக்கிற ஆத்திரத்துல இந்த ஐயோ, ஆபீஸ்ல வேணாம்பா. அப்படியே இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன். எனக்கா நெஞ்சு வலி, எனக்கா மாரடைப்பு. எவன்டா அவன் சொன்னவன்? கூப்பிடா அவனை. அவன் குடலை உரி கோணியா தச்சிடுறேன். கூப்பிடா, கூப்பிடு. ஹலோ, எஸ் சார், கமிங் சார். முதலாளி பேசணுமா? இலை பண்ணிக்கு பிறந்த நாய் பயலே. ஐயோ, எனக்கா மாரடைப்பு. அவர் என் கூட பேசணும்னாருப்பா. Mr. Anand, I am going to Kunur. Take care of the office. எஸ் சார். இலை யாரா இவன்? பண்ணிக்கு பிறந்த காட்டுருமே. அவர் தான் முதலாளி சார். he is my father sir. Glad to meet வேணா you. வேணா நீயே வச்சுக்கோ. no sir, no sir, he is not educated sir. I see. All right. இலை அந்த ஆட்டுதாடிய சவரம் பண்ணு சொல்றா. அவன் முகல இல்லப்பா. நல்லா இல்ல. ஏங்க கொஞ்சம் இல்லுங்க, நில்லுங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு எங்க அப்பாவுக்கு மாறு வலின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா உடம்பு பொண்ணு இல்லையா? எனக்கு தான் காலையில இருந்து மார்வலி. ஊர்ல இருந்து வந்திருக்காரு. 10 திட்ட பையில எடுத்துக்கிட்டு மேலதான் இருக்காரு. நெஞ்சே கிடையாது அவருக்கு. அவருக்கு போய் நெஞ்சு வலின்றீங்க. உங்க டிரைவர் ருக்குதாங்க சொன்னாரு. ருக்குவா சொன்னா? ராஸ்கல். பாருங்க, அவன் அப்பாட்ட நல்லா மாட்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். வரட்டும் வரட்டும். அவன் நேரத்துல இருந்து காதை குடையறான். காதடுப்பு அப்படியே இருக்குது. பூமியில இப்படி குறைஞ்சா பெட்ரோலே வந்துடும். என்ன அதுக்கப்புறம் இருந்துச்சு? யோ கொடை கொடை கொடையா? அத குடஞ்சு பாக்குறான். என்னப்பா எது இதா? குடியா எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது இல்ல. பொறுப்பு இல்லாத பசங்க. வாடா இருக்குமா? வாடா. என்ன தர வெளில நின்னுங்கிற? ஏன்டா வயிற்றுல கிளப்புற? ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து உட்காந்து அர்ஜென்ட் 1000 ரூபாய் கேக்குறான். ரேஸ் ஆடணுமா? இல்லன்னா எங்க அப்பட்ட வட்டி வைப்பேங்கிறான்பா. இதுக்காண்டி நடுங்குற? அவனை என்கிட்ட விட்டு நார பண்றான். எங்க வாழ காது எங்க வாய். சின்ன பையன் அடுத்த அடி வாங்கறத பாக்குறதுக்கு பயப்படுறான். இருக்கட்டும். ஆய் சோமாரி, எங்க கொஞ்சம் இருக்கிற? இல்ல இருந்தா நேருக்கு நேர் வா. இலை நீ யாருடா? நான் டாவா? ஆமாண்டா. என்ன டான்ற? ஆமாண்டா, உன்னத்தாண்டா டா போட்டு கூப்பிட்டேன்டா. அடடா, ஒரு 5 நிமிஷம் சாரவனோட பேசிட்டு வந்தா உன்னை ஷார்ட் கட்லயே மசானத்துக்கு அனுப்பிச்சிருவட்டா. இந்த வயசுல என்னையா டா போட்டு கூப்பிட்ட? ஐயோ, இந்த வீட்டுல முட்டைக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணுமே. எங்க முட்டை? சின்ன பையா,
உன்னை என்னத்துக்கு இந்த வீண் வம்பு? பார்த்தா குழந்த மாதிரி தாட்டியாகுற. உன்னை ஏர்ல கட்டி விட்டா நீயே 2 ஏக்கரா நிலம் ஊது கொடுப்ப. அதை விட்டுட்டு குதிரை நீ ஐயா அலையிற. இதுல நான் இந்த ஆனந்தோட அப்பனுக்கு மாரடைப்புன்னு ஊரு பூரா சொல்லி அது கவலைப்பட்டுக்கிறாரு. நீ வேற வந்து தொந்தரவு கொடுக்குற. ஒரு 5 10 வாங்கின ஊரை பார்க்க போய. ஆனந்த அப்பனுக்கு மாரடைப்புன்னு சொன்னது நீதானா கண்ணு? எஸ், ஐதான் ஐயேதான். சொல்லிப்போ, உனக்கு மாரடைப்புன்னு சொல்லவா? சொல்றேன், ஊரு பூரா சொல்றேன். அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டிய. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐயையோ, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க யாருங்க? உங்க ஐயாவுக்கு அப்ப. எனக்கா நெஞ்சுவலி? இல்ல. எனக்கா மாரடைப்பு? இல்ல, ரெண்டுமே எனக்கு தான். பண்ணிக்கு பிறந்த நாய. ஐயோ, பண்ணிக்கு பிறந்த நாயனா பாய் எழுதுன்னு வச்சுக்கணும். கொலைக்கும் நல்லா இருக்காதுங்க. எல்லாம் தேவாங்க. என்னப்பா? நான் ஊருக்கு புறப்படுறதா இருக்கிறேன். சரிப்பா. பண்ணிக்கு பிறந்த நாய, எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? கேட்கலப்பா. இப்போது கேப்பியா? கேக்குறேன்பா. கேளு. என்ன கேட்கணும்பா? அப்பா, இந்த ஊருக்கு வந்ததுக்கு முட்டிக்க நிம்மதியா ஒரு இடம் கிடைச்சது. அட அறிவு கட்டவனே, நீ அடிச்ச கூத்துல ஒரு பயல இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இனிமே பொண்ணு பார்க்க ஊருக்கு கூப்பிடுறதா இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நானே ஒரு பன்னிய பார்த்து வைக்கிறேன். நீ வந்து தாலிய கட்டுற. கல்யாண பத்திரிகை அடிச்ச பிறகுதான் உனக்கு கடுதாசியே எழுதுவேன். ஆமா, நீ ஏதோ சோனியை தேடி அலையிறதா உங்க அண்ணன் சொன்னா. நேத்துக்கு பார்த்த. அனுப்பி வைக்கிறேன். அப்பா, அந்த டேப் ரெக்கார்டரையாவது ரிப்பேர் ஆகாம பத்திரமா பாத்துக்கடா. நம்ம பத்தாக்குறைக்கு இவ்வளவு சீக்கிரமா விடுவு காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ உன் தங்கச்சியை தயார் பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவ ராபர்ட்ட மறந்துட்டாளா இல்ல இன்னும் அவனே நினைச்சுட்டு இருக்காளா? அவன் செத்து போயிட்டதா நான் பொய் சொல்லிருக்கேன். திரும்பி அவன் வரத்துக்குள்ளார நாம நினைச்ச காரியத்தை முடிச்சிடணும். சார், சோனி தேடிட்டு இருந்தீங்களே, கிடைச்சிட்டாளா? சோனியை நான் பார்த்தேன் சார். சோனி வீட்டு பக்கத்துலதான் இருக்கு. உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு உங்களை பார்க்க பயந்துகிட்டு கூச்சப்பட்டு இருந்து சார். இத்தினாலா? நிஜமாவா? அவ விலாசம் தெரியுமா? விலாசம் எதுக்கு சார்? இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கேன், இருங்க. நீதான் கடிதாசு எழுத சொன்னீன்னு நான் எப்படி நம்புறது? நான் உன்னை பார்க்கவே நாள்தோறும் ஏங்கினேன். நீ போகும் பாதையில் பூவாக தோன்றினேன். தலைவனை நினைந்ததால் தலையணை நனைந்ததே. பதில் வருமா காத்து கிடப்பேன். வாசற்படியில் பூத்து கிடப்பேன். இதான் நம்ம சயனாரை. கமான். அவ்வமையும் தேசத்தில் ஒற்றுமையை காக்க வேண்டிய அவசியத்தை மாகாணத்தில் புதிதாக ஒரு மின் நிலையத்தை திறந்து வைத்து பேசுகையில் மின்துறை அமைச்சர் இனிமேல் வீடுகளில் அடிக்கடி ஏற்படும் மின்சார வெட்டு அறவே நீங்கிவிடும் என்று உறுதிமொழி அளித்து பேசுகையில் போச்சா? அட கடவுளே, உறுதிமொழி கொடுத்த அன்னைக்கேவா பவர் போனோம்? உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவா? லக்கி ஃபெலோ. அண்ணே, நீதான் எப்படியாவது அப்பாட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல பொண்ணை காட்டு. அண்ணே, நான் சொல்ல இதான். சோனி பாக்குறதுக்கும் சோனியா தான் இருக்குது. இது எங்க அண்ணன். வணக்கம். இது என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கமா. ஏமா இப்படியே அலை விடுவோம் நம்ம தம்பிய? நீ உனக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்திங்கிறா. உன்னை பார்த்தா எங்களுக்கு தான் கூச்சமா இருக்குது. போகுது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நீ நான் டெஸ்ட் பண்ணணும். நான் கேட்கிற கேள்வியை சரியா மனசுல வாங்கிக்க.
சீட்டு கட்டுல 4 ராஜா இருக்குது. டைமண்ட் ராஜா, இஸ்பெட் ராஜா, கிளாவர் ராஜா, ஆட்டின் ராஜா. இந்த 4 ராஜால ஒரு ராஜாக்கு ஒரு கண்ணு தான். அது எந்த ராஜா? எந்த ராஜா? இது கூட தெரியாம எப்படிமா குடும்பம் நடத்த போற நீ? டைமண்ட் ராஜாக்குள்ள ஒரு கண்ணு இருக்குதே. என்னன்னா இந்த பொண்ணுகிட்ட போய் சீட்டு கட்டெல்லாம் பத்தி கேட்டுக்கிட்டு? ஏமா நல்லா அருமையா கடுதாசி செய்திருக்க. அம்மா, என் சம்சாரம் முரடு. நான் இங்க வந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. அவளை சமாளிக்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உனக்கு புண்ணியமா போகுமா? இப்ப எப்படிங்க? கடிதாசி தானம்மா. எனக்கு தமிழ்ல எழுத வராதுங்க. கவிதை மட்டும் எழுதுறீங்க? காப்பியா? ஆனந்த், வீட்டுல உறவுக்காரங்க வந்திருக்காங்க. நான் வரேங்க. பொண்ணு அழகா இல்ல? இத்தனை நாளா ஒரு நாள் கூட சீட்டை தொட மாட்டேன்னு சொன்னதில்ல இந்த பையன். என்னமோ ஆயிப்போச்சு. டாக்டர்கிட்ட காட்டணும் பாயம் உடம்ப. ஷோ ராங் ஷோன்னு தோணுது. இதா அது அப்பா ஒரு 2 நாளைக்கு சீட்டு கட்டெல்லாம் மூட்டை கட்டி வைங்கப்பா. ஏன்பா? அந்த பொண்ணு நம்ம தம்பிய பணத்துக்காக தான் மடக்கி இருக்கோன்னு தோணுது. கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணணும். காத்திருந்து கண்ணு பூத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு அழகா வாசப்படியில் பூத்து கிடந்தேன்னு சொன்னேன். நான் எப்ப சொன்னேன்? அதான் லெட்டர்ல எழுதிருந்தியே. மறந்துட்டேன். எழுதி இருந்தா தானே தெரியும். ஆமா, என்ன நீ டல்லா இருக்க? ஊர்ல உறவுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை, பணம் அனுப்பணும். நான் தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்ன அண்ணியனா? என்கிட்ட கேட்கலாம்ல. நாம பழகுறது பணத்துக்காக. இன்னும் வேற எதுக்கு? 500 ரூபாய் போதும்ல? இந்தா. இப்போது கவலை தீர்ந்துச்சா? கொஞ்ச நேரமா சந்தோஷமா பேசுவோமே. சாரி, மணி ஆர்டர் பண்ண டைம் ஆச்சு. நான் வரேன். கடதான் தடிக்கி விட்டான். ஹலோ ரீட்டா. ஹாய். இந்த பொண்ணு பேர் சோனி இல்லப்பா. எவ்வளவு தீவிர ரீட்டான்னு கூப்பிட்டா கேட்டியா? ஆமா. பேர்லயே ஃப்ராடா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்ல. வா ரீட்டா. இந்தாக்கா, நீ கேட்ட பணம். உள்ள வா ரீட்டா. ஏண்டா இந்த பொம்பளை தான் ஆனந்த் ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டெனோகிராஃபர். பேர் கூட கேரக்டர் பீட்ரூட் வரும். மார்கரெட். அவளையே வக்கான்னு கூப்பிடுறா. அவளையே வக்கான்னு கூப்பிடுறா. அப்போ மார்கரெட் தங்கச்சி தான். ரீட்டா. ஓ, நம்ம தம்பி ஆபீஸ்ல சோனி அலையறத பார்த்துட்டு தங்கச்சியை செட்டப் பண்றச்ச அந்த பொம்பளை. இல்லாட்டி போனா தபால் வந்த அன்னைக்கே தன் தங்கச்சி தான் இவனுக்கு லெட்டர் எழுதனான்னு சொல்லிருக்க மாட்டாளா? நம்ம 4 பேர்ல ஒருத்த இந்த வீட்டு வாசலே பகலா குளிர் மழை பார்க்காம வந்து இந்த வீட்டை கண்காணிக்கணும். நீ கவலையை விடு. இதே வீட்டு வாசல்ல 24 மணி நேரமா அசையாம நின்னு இவன் பாத்துப்பான். என்னடா எருமக்கடா வயசாது, என்னடா பயம்? ஆபத்துன்னு வரும்போது அந்த ஆம்பளைக்கு அவரை ஏமாத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இந்த திட்டமே போட்டோம். உன்னோட ராபர்ட் சாகாம இருந்ததா இந்த கல்யாணத்துக்கு அவசியமே இருந்திருக்காதே. என் மனசை விட்டு ராபர்ட் இன்னும் சாகலக்கா. எனக்கு தெரியும். அவ முழு பேர் ரீட்டா, அவங்க அக்கா மார்கரெட். சோ பிளடி வாட்? ஏற்கனவே மார்கரெட் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியாச்சு. ஓ அண்ணே, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, நுண்டியா, மொடமா? என்ன டவுட் உனக்கு? எந்த விதத்துல சொத்தாங்கற? என்ன லவ் பண்றதுனாலயா? அது லவ் பண்றது சொத்தையா ஒன்னையாங்கறதாண்டா டவுட். ஆமா, உங்களுக்கு எல்லாம் லவ் மேரேஜ்னா பிடிக்காது. அவ கிறிஸ்டியன் கேர்ள். அதான் ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. இது சீட்டாட்டம் இல்லடா. தோத்துட்டு கடன் சொல்லிட்டு போக வாழ்க்கை அன்னாட செட்டில் பண்ணும். சீட்டாட்டத்துல ஜோக்கர் வந்தா கொண்டாட்டம் தான். ஆனா ஜோக்கரை மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப் அமைக்க முடியாது. சீக்வன்ஸ் ஒண்ணு வேணும். அதே மாதிரி பொண்ணு உனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது. வீட்டுல பெரியவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததான் பார்க்கணும். அவ்வளவு இருக்கு. அவ கூட வாழ போறதுன்னா நீங்க இல்ல. ஐ டோன்ட் கேர் அபௌட் அதர்ஸ். யார் தயவும் இல்லாம என்னால வாழ முடியும். ஓ, அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? ஏய், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஆமா, உடனே ஊருக்கு போய் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன மாட்டி வச்சிருவீங்களே. நீ ஏமாந்து நிப்ப இல்ல. அப்பா கிட்ட சொல்றேன், வேற நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி. என்னடா போட்ட? ஜோக்கர் தான் எடுத்துக்க. என்னடா பொட்டியோட கிளம்பி வந்துட்ட? அவ்வளவுதான். பையன் கிட்ட பேசவே இல்லையா? அவன் மண்டையில இருக்கிற மூளையெல்லாம் கட்டி பரன்ல வச்சுட்டு மண்டை முழுக்க சோனியை வச்சுட்டு எவன்டாம கையில பேசுவான். சரிதான், ஊருக்கு பரண்டாண்டு கிளம்பி வந்துட்டேன். ஊருக்கா? ஏண்டா இப்படியாடா பிரச்சனை பாதியிலே விட்டுட்டு கிளம்பிடுறது? நாம ஊருக்கு போறேன்னா போயிடுறோமா?
இங்க மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டு அந்த பொண்ணை கண்காணிச்சு சரியான ஃப்ராடுங்கிற அவன் கண்முன்னு நிரூபிக்கணும். என்ன தகராறு வீட்ல? ஒண்ணும் இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லாம் 10ஆம் பஸ்லயே இருக்காங்க. காதல்னா கொலபாதகமா நினைக்கிறாங்க. உங்க அத்தா எப்படிதான் அவர் வீட்டை சமாளிச்சாரோ. ஏ, உங்க வீட்ல ஏழை பொண்ணை காதலிக்க கூடாதுங்கறாங்களா? பொண்ணையே காதலிக்க கூடாதுங்கறாங்க. ஒருவேளை பொண்ணு வீட்ல சம்மதிச்சு உங்க வீட்ல ஒத்துக்கலன்னா தனியா வெளியே வந்து குடும்பம் நடத்துவேன். நாளைக்கு தனியா வந்த பிறகு வசதி குறைஞ்சிருச்சுன்னு. சேச்சே, என்ன நம்பி வந்தவளோட வசதி என்னங்க பெரிய வசதி. அப்ப கவலையை விடுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அத்தா வீட்ல கூட இஷ்டம் இல்லாம தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அக்கா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. என்னானாலும் சரி, முதல்ல அக்கா கிட்ட பேசிட்டு உடனே கல்யாணம் தேதி வைக்க சொல்லணும். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள்னா அன்னைக்கே தாலி கட்டுறேன். மார்கரெட்ட உடனே பேசணும். ஓ பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் பேசிட்டு ஆளு யாருன்னே சொல்லல. இதாங்க நான் லவ் பண்ற பொண்ணு. நல்லா இல்ல? என்னங்க என்னங்க, ஹலோ, பாதி பேசிட்டு இருக்கே போயிட்டீங்களே. ஹலோ ராபர்ட். ஹாய் பாலு, எத்தனை நாளாச்சு பானு பார்த்து? பை தி பை, இதான் என் மிஸ்ஸஸ், நம்ம ஊர் பையன். ஏய், இங்கங்கப்பா வந்த? வந்து நான் லவ் பண்ற பொண்ணு சொந்த ஊர் தான்ப்பா. எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால அவங்க வீட்டுல யாரும் மதிக்கிறது இல்ல. இப்போ ஒரு நல்ல வேலை தேடிக்கிட்டேன். கடிதாஸ் போட்டேன், அதுகிட்ட இருந்து பதில் இல்ல. அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓகே, லைஃப்ல செட்டில் ஆக போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பை தி பை, இதான் பையன் அட்ரஸ். கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுறேன்னா வரேன். ரெடியா? சீக்கிரம். எவ்வளவு நேரம் போட்டோ எடுப்ப? ரெடி. இதான் பேக்ரவுண்டா? கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க. நல்லா இருக்கும். ஸ்மைல். பொம்மை கேமரா அது. பாத்தீங்களா உங்களை நான் எப்படி ஏமாத்திட்டேன்னு? இந்த விளையாட்டுலாம் ஆழ்ந்துட்டு வச்சுக்க. நான் சொல்ல, இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ரீட்டா. என்ன சொல்லாம கிளம்ப ஊரு கிளம்புற? என்னாச்சு உனக்கு? எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப கிளம்புறே சீதா, மழை வர போகுது. மேகம் மூடிட்டு வருது பாரு. அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. சீட்டாட 10 ரூபா குறையுது, தானம் பண்ணுங்கமோ. ஏய், இப்படி உக்காந்துக்கிறா. இனிமே ஒரு பையன் சந்தேகப்பட மாட்டான். பிரச்சனையே இல்லாம அந்த வீட்டை கண்காணிக்கலாம். அறிவு இருக்கா உனக்கு? எங்களை என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? என்னாச்சுங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான். ஐயா மிஸ்டர் சடை, ஈஸ் மிஸ்டர் நயா பைசா. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாங்கதான் இந்த பேட்டையிலேயே பெரிய பிச்சைக்காரங்க. பாவம், டேய் ஒரு 10 பைசா இந்த போடுறேன். யோ, நீங்களே பிச்சை எடுக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? ஆமா, இங்க குந்திங்க பிச்சை எடுக்கிறீங்களா? காடுக்குதா? காடுலயோ பிறந்தவனுங்க நாங்க. ஒரு ரவுண்ட் போடலாமா? இந்த கார்டு இல்லப்பா, யூனியன் கார்டு. எதுக்கு இங்க குதிங்க பிச்சை எடுக்கிறதா இருந்தா எங்க யூனியன்ல மெம்பர் ஆகணும். அவர்தான் தலைவர். தலைவரா? தம்பி தலைவப்பா. எங்கப்பா உங்க தலைவர்? அவர்தான். இவனா? இவரா? அவர் கையில 100 ரூபா கொடுத்து மெம்பர் ஆயிடு. அல்லாங்கட்டி நம்ம ஆளுங்க பார்த்தாங்க தூக்கிடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, தெரியாதனமா வந்துட்டோம். என்னங்க, இனிமே நாங்க தெருவிலே பிச்சை எடுக்க மாட்டோங்க, எங்களை விட்டுடுங்க. அங்க பாரு, அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் நுழைறான். வாடா. ஹலோ ராபர்ட், நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். நல்லா இருக்கீங்களா? ரீட்டா இல்லீங்களா? இல்ல, வெளியே போயிருக்குது. ஓ, நான் ஹோட்டல் தமிழ்நாட்டுல தான் தங்கியிருக்கேன். வந்தா சொல்லிடுங்க, நான் பிறகு வரேன். ராபர்ட், ரீட்டாவுக்கு வெள்ளிக்கிழமை சர்ச்சில் கல்யாணம். இப்பதாங்க நான் என் வீட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு மெட்ராஸ்ல ஒரு வேலையும் தேடிக்கிட்டு ஆசையா எங்க ரீட்டா அதுக்கு சம்பளம் சொல்லிச்சா? வெட்டிங் ட்ரெஸ் பாத்தியா? ஓ, நல்லா இருக்கட்டும், நான் வரேங்க. ஏண்டா, இந்த ராபர்ட் தானடா செத்து போட்டான்னு ரீட்டா கையில இந்த பொம்பளை போய் சொல்லிச்சு. அத்தை விட தலைமுற விஷயம் ஒண்ணு சொல்லிச்சே, நீ கேட்டியா? கவுனு. வர வெள்ளிக்கிழமை ஆனந்துக்கு சர்ச்சில் கல்யாணமா? வாடா, முதல்ல போய் அதை நிறுத்தத்துக்கு வழியா பாப்போம். ஐயோ,
வெள்ளிக்கிழமைக்குள்ள முதல்ல கீழே இறங்குவோம்னு பாப்போம். அந்த பொண்ணுக்கும் இது கட்டாய கல்யாணம். முதல்ல ராபர்ட்ட புடிச்சு அந்த பொண்ணு முன்னால நிறுத்துவோம் வாங்கடா. அந்த ராபர்ட் இந்த ஊருக்கு வந்து ஹோட்டல் தமிழ்நாடுல தான் தங்கி இருக்கான். விடிஞ்சா ரீட்டாவுக்கு கல்யாணம். ஒருவேளை அவன் சர்ச்சுக்கு வந்தாலோ இல்ல அவன் உசுரோட இருக்கான்னு ரீட்டாவுக்கு தெரிஞ்சு போனாலோ இந்த கல்யாணம் நடக்காது. நம்ம காரியம் கெட்டுடும். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு சாவு மணி அடிச்சிருவோம். திருப்பதி படியேறினாவது புண்ணியம் உண்டு. எவனோ தண்ணி போட்டு கிடக்குறான். இவனா ராபர்ட்? ஏன்டா மூச்சு பைக்க இல்லாம கிடக்குறான்? என் ஃப்ரெண்டுங்க இவன். நீ அடிச்சு போட்டீங்க அவனை. இவன் காதலிச்ச பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நேற்று ராத்திரி தண்ணி போட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்தான். காலைல பாக்குறேன் யாரோ ஒன்னு அடிச்சு போட்டுருக்காங்க. அடிச்சு போட்டது வேற யாரும் இல்ல, மார்கரெட் புருஷனுடைய ஆளுங்க. ஐயோ, வாட்ச் மோதிரம்லாம் கீழே வேற கிடக்குது. எப்பா மறுபடியும் அந்த ஆளுங்க இவனை தேடிட்டு வரதுக்குள்ளார இவனை சர்ச்சில் கொண்டு போய் நிறுத்தணும். அங்க என்ன வருது பாத்தியா? ஜட்கா. ஜட்காவுல என்ன வருது? குதிரை. சவப்பொட்டி. ஆமா. அடிச்சு போட்ட இடத்துலயே தான் இருக்கான். நீ கால போடுற. டேய், இவனை அடிச்சு போட்டா பத்தாதுடா, புதைச்சிடணும். ஆமா ஆமா. டேய், நான் இந்துடா, என்ன புதைய கூடாது, எரிக்கணும். ஐயோ, ஆள் மாறிட்டான்டா. ஆனந்த், ஃபாதர் வரார். அப்பா அப்பாடா. கம் ப்ளீஸ் கம். எல்லாம் வல்ல கர்த்தரின் கிருபையினால் வாருங்கள், தயவு செய்து வாருங்கள். ஆர் யூ ரெடி ஃபார் பேப்டிசம்? எல்லாம் வல்ல கர்த்தரின் கிருபையினால் ஞான ஸ்நானம் செய்து கொள்கிறீர்களா? ஸ்நானம் வரும்போது நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃபாதர். அது இல்ல, ஆனந்த் ஆல்பர்ட்டா மாறணும். யூ அக்ரி? எல்லாம் வல்ல கர்த்தரின் கிருபையினால் ஐ அக்ரி. பாரிட்டு போலாம். ஐயோ ஐயோ, ராபர்ட் இழைச்சிட்டான். ஐயோ, பொட்டி தூக்குங்க. பொட்டி அடிக்காத, பொட்டி அடிக்காத. பொட்டி வேணா அடிக்காத. பொட்டி தூக்குங்க, கை வச்சிரு. போடா. ஐயோ. சரியா ஏமாத்திட்டாடுங்க. வேகம், இந்த பக்கம் 3 ஆளுங்க போனாங்க, பாத்தீங்களா? என்ன காணோம்? அப்போ தூக்கிட்டு போ. ஆள் கிடைச்ச உடனே சுகமா தூங்க தொடங்கிட்டான். மூச்சுக்கடா ராபர்ட், உன்னை குணமாக்குறோம், பொம்பளை ஆக்குறோம், ஒண்ணும் உனக்கு தெரியாது. சார், பர்க்கா போட்ட பொம்பளைங்க சார். அதனால என்னப்பா? இல்ல, நம்மள பொம்பளைங்க நினைச்சு பேச்சு கொடுத்தா நம்ம மாட்டிக்க போறோம். பாவி, அதுலயும் ஒரு சௌரியம் இருக்குது. என்ன? இவங்களோட நம்ம கலந்துட்டோம்னா அந்த பக்கத்தை நம்ம துரத்துட்டு வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. எந்திரி எந்திரி எந்திரி. மூடுறா, அவனுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. உள்ள ஜட்டி போட்டிருக்கேன் சார். உண்டா மூஞ்சியை மூடுன. ஓ, மூஞ்சியா? என்ன உடம்பு சரியில்லையா? ராவில இருந்து பிராந்தி வாந்தி. கொண்டாங்க, நாங்க கொஞ்ச நேரம் தூக்கிறோம். ஓ, பகு தன்யவாத். பகு தன்யவாத். தன்யவாத் தன்யவாத். சிஸ்டர், பையோட சிஸ்டர். நீங்க வராது. ஐயோ, அடிக்காத. முதல்ல சொல்ல போடாதீங்க. It's getting late. Shall we go in? அக்கா,
மோதிரத்தை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ச்சே, இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அட பாவிங்களா, உங்களை தேடி தான்டா நான் ஊரை சுத்திக்கிட்டு வரேன். எதுக்கு? அந்த பாவிங்க நம்ம ராபர்ட்ட உசுரோட புதைக்கிறதுக்கு மசானத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கந்தல் கிராஸா தான் இருக்கும். நிச்சயமா கந்தல் கிராஸா? ஆமா, நாங்க சாகும்போது வழக்கமா அங்கதான் போவோம். கேட்கறான் பாரு கேள்வி. ஐயோ, நீ சொன்னது வாஸ்தவம் தான். உசுரோட புதைக்க அங்க ஏற்பாடே நடந்துட்டு இருக்கு. டேய், ரெடியா? நில்லுங்கோ. நில்லையா என்னையா இது? ஏயா என்ன சொன்னீங்க, என்ன செய்றீங்க? ஏதோ பணத்தை புதைக்கணும் நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டோம். இது கிறிஸ்தவ பணத்தை புதைக்கிற இடம். இங்க என்ன முஸ்லீம் பணத்தை கொண்டு வந்திருக்கீங்க? எடுத்துட்டு போங்க. இது கிறிஸ்தவ பணம் ஐயா. நாங்க தான் முஸ்லீம் ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவன் கிறிஸ்தவன் தான்றதுக்கு உங்க கிட்ட இது இருக்குதா? சீக்வன்ஸ் சர்டிபிகேட் இருக்குதா? ரொம்ப தான் சொல்றியாமா? ஐயோ, அவன் இன்னும் சாகலையா, உசுரோட தான் இருக்கான். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் உசுரோட இருக்கானா செத்துட்டானா நாங்க பாக்குறது இல்ல. அவன் கிறிஸ்தவன் தாங்கிறது உங்க கையில சர்டிபிகேட் இருக்குதா? அது போதும் எனக்கு. ரொம்ப தான் புக பண்ணிக்கிறியா? சர்டிபிகேட் தானே வேணும்? எடு சர்டிபிகேட் எடு. இந்தா. பிறந்ததுக்கு ஒண்ணு, வளர்ந்ததுக்கு ஒண்ணு, செத்ததுக்கு ஒண்ணு. நீட் நான் கொடுத்துக்கினா இருக்கேன். ஒண்ணு கிட்ட 3 கொடுத்துரு. சரி போங்க, நாங்க புதைக்கிறோம் போங்க. ஏப்பா ஆனந்த், கல்யாணம்னு ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்ல மாட்டே நீ? நீங்க எல்லாம் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தான். சம்மதம். சர்ச்சை வர வந்தாச்சு. இனிமே என்ன ஆர்குமெண்ட்? எல்லாம் ரெடியா? ஐயர்லாம் வந்தாச்சா? ஃபாதர்லாம் வந்தாச்சா? எதுக்கா காத்துட்டு இருக்கீங்க? இது மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துடுச்சு. என்னடா சர்ச்சை வர வந்துட்டு மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டாங்கறீங்க? இது சரியா இருந்தா பாருமா. அது போதும். ராபர்ட் பாப்பா. நீங்க என்ன விட்டு போயிட்டு தான் சொன்னாங்க ராபர்ட். நம்ம யாருமே பிரிக்க முடியாது ரீட்டா. அடடடடடா, காதல்ல இதான்டா காதல். எத்தனை பாசம், எத்தனை பரிவு. ஆனந்த், என்ன மன்னிச்சிருங்க. இங்க வரும்போது கூட உங்களை ஏமாத்த மனசு இல்லாம தான் மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஆனந்த், நானா எதுவும் செய்யலன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தங்கமான பொண்ணு. என்னப்பா போலாமா, இல்ல இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வருவியா? என்ன நீ ஏ சீதா, எதையோ பறி கொடுத்த மாதிரி குப்புறப்படுத்திட்டு இருக்க. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டே சரி, பையனை தான் பார்க்க வேண்டாம். பையன் போட்டோ யார் பாரு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. நான் யார் முகரையும் பாக்குறதா இல்ல. வாங்க வாங்க வாங்க. உங்க பிரயாணம் எப்படி இருந்தது? இறங்குடா, பண்ணிக்கு போற நாய்ங்களா. எழுத்து வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது என் மூத்த மாப்பிள வாசு. பாலு. ஆமா, கக்கூஸ்ல தண்ணி எல்லாம் வருதா? தண்ணி எல்லாம் எக்கச்சக்கமா வருது. உங்க அவசரம் எனக்கு புரியுது. சீக்கிரம் பாருங்க. இல்ல வாங்க வாங்க. கல்யாண வீடு வந்தாச்சு, மிச்சத்தை போகும்போது சொல்றேன். முண்டாசு கட்டாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களே. பந்தல வேலை செய்யற ஆள் நினைக்க போறாங்க. ஏய், பெண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்கடி. மாப்பிளை பார்க்க போலாமா? சும்மா இருங்கடி. என்ன மாப்பிள, அதான் பொண்டாடி பக்கத்துல இல்லையே, முண்டாசு கட்டிட்டு பச்சை எடுத்து மேய வேண்டியதானே? ஆமா, எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நான் வெளியே கிளம்புனா நீ முண்டாசு கட்ட வேண்டியிருக்கோம். ஏன்? பெரியவர் வேண்டுதல மறந்து போச்சா? நம்ம தேவாங்க பெல்லுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க தலைக்கு ஐயோ ஆளை கூட்ட சொல்ற. அதுதான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என்ன பாதியில எழுந்திருச்சுட்ட? பாதி கதையில போக கூடாது. இன்னும் அரை மணி நேரத்துல இன்டர்வல் வரும். அப்ப 10 நிமிஷம் டைம் தரேன், அப்ப போயிட்டு வா. ஐயோ இன்டர்வல் வரதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா? ஏமா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. பக்கத்துல போய் அவசரமா சாரங்கனோட பேசிட்டு வந்துடுறேன். சாரங்கனா? அது யாரு? சாரங்கன் தெரியாது? போகாரு. அது ஒரு பெரிய கதைங்க. எங்க பாஷையில நாங்க குடிக்கிறத பேசுறதுன்னு சொல்லுவோம். சாரங்கனோட பேசுறதுன்னா சாராயம் குடிக்கிறது, விஸ்வநாதனோட பேசுறதுன்னா விஸ்கி குடிக்கிறது, ரமணனோட பேசுறதுன்னா ரம்ம குடிக்கிறது, பீர்மங்கத்தோட பேசுறதுன்னா பீர் குடிக்கிறது, கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா கலகல் குடிக்கிறது. பூர்ணிமா, என் பூ வச்ச பிலிம் பொட்டியே நீ பொட்டி பாம்பா அடங்கி ஒருத்தன் கதை சொல்றது கேப்பியா? ருக்கு நீ கிரேட்டா. உன்னை வெள்ளக்கார தோரையோட பேச விடுறேன். பரவாயில்ல ஏமா, நீ மேல கதையை சொல்லு. அப்புறம் இந்த சாரங்க என்ன பண்றான்? அந்த விஸ்வநாதன்ல ஐயே சாரங்கநாதன் விஸ்வநாதன் உங்ககிட்ட பேசினா என் கதையை கேட்டுடும். அப்பா ஐயர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பூர்ணிமா, ஐயரே ஓடிடு, ஐயரே ஓடிடு. இது நியாயமா? இது அடுத்தமா? இது தர்மமா? இது நியாயாண்டே? என் முடியாது வாட்டி எந்த அது உங்களை என்ன பண்ணுது? அடுத்த முடியறைக்கு மொட்டையோட வீட்டுக்குள்ள வராதே. காவி வஸ்திரத்தை வாங்கிட்டு எங்கேயாவது காசிராமேஸ்வரம் போய் தொலைன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. ஆண்டே, என்ன காப்பாத்த மாட்டேன். எனக்கு முடிப்பிச்சு கொடுங்க. ஐயோ உட்கார், ஒன்னே போட்டுருவேன். என்ன பத்தி தெரியல, தொழில் சுத்தமா இருக்கணும்.
பாசுரம் வந்துட்டான். கம் சார் கம், ஆல் வெயிட்டிங். துரை சூப் தடிய வந்துட்டான். ஒரு பேச்சு கூப்பிட்டா 3 வேளையும் கொட்டிக்க வந்துருவானே. கம் சார் முட்டை நான் வாடா. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? துரை எனக்கு எப்படி வேலை போடும்? நான் இங்க அந்த மாதிரி போய் போச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் தான் சாரங்கன்னு பேரை. யாகா வாராயணும் நாகாக்க. என் வைஃப் தமிழ் பொண்ணு, நான் வீட்டுல தமிழ் தான் பேசுறேன். அது தெரியாம இருந்தனால உங்களை மன்னிச்சுங்க சார், தெரியாம செஞ்சுட்டேன். என்னது, அவரை கல்யாணம் பண்ணி காட்டியா? ஆமா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. அத இங்க வந்து சொன்னா எப்படி? அன்னைக்கு அந்த பையனோட போட்டோ பாரு முட்டிக்கலாம் இல்லையா? அப்பா, இங்க வந்து சத்தம் போடாதீங்கப்பா. ஜானகி, என் மானமே போயிடும். பந்தல்ல வந்து பையனை பிடிக்காதுன்னா ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது. நான் உன் சீதா, கொஞ்சம் உள்ள வா. நம்ம எதிர் வீட்டு பையன் தான் அந்த ஆனந்த். உனக்கு தான் அவர் பிடிக்குமே. உண்மைதான், ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது. வேறொருத்தைய காதலிக்கிறாரு. அவங்க வீட்டுல வர மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்காங்க. இந்த பாரு, புடவையை மாத்திக்கிற மாதிரி உன் புத்தியை மாத்திக்கலாம். இனிமே அதுக்கெல்லாம் நான் ஈடு கொடுக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சு, என் பணம் தான் ஊருக்கு திரும்பும். கேட்டியாடி, உங்க அப்பாக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் சாமர்த்தியம் இல்ல, சாகறதுக்கு தைரியம் இருக்கு. அவர் அனுப்பிச்சிட்டு நான் உங்க கூட இருப்பேன் மட்டும் நினைக்காத. என்னது, பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? நேர வாயை திறந்து சொல்லல, அங்க உள்ளார பேச்சு அப்படிதான் நடக்குதுன்னு மாப்பிள்ள சொல்றான். பொண்ணுக்கு நம்ம சம்பந்தம் பிடிக்கலையா? நம்ம பரம்பரை என்ன, பாரம்பரியம் என்ன, நம்ம பார்த்து இஷ்டம் இல்லையா? ஐயோ, முட்டி பந்தர கேட்டு அதுக்கு வேற கேஸ் போட போறாங்க. இந்த மாதிரி நீ பண்ணி பண்ணி கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடக்கிறது வழக்கமா போச்சு. டேய், எல்லாரும் புறப்படுங்கடா, கல்யாணம் நின்று போச்சு. டேய், மூட்டையை கட்டுங்கடா. டேய், ஊரை பார்க்க போலாம். டேய், நிறுத்துடா. ஆண்டே, என் நிலைமையை பாத்தீங்களா? இப்படியே நான் தெருவில் நடக்க முடியுமா? எனக்கு மொட்டை பிச்சை கொடுங்க. ஏன் இந்த ஆள் இப்படி முடிக்கிறான்? எங்கன்னு வேகமா போறீங்க? கல்யாணம் நின்னு போச்சு. கல்யாண பொண்ணுக்கு நம்ம சம்பந்தம் பிடிக்கலையா? எனக்கு மானம் போகுதுப்பா. ஒரு ஓரமா உட்காந்துட்டு நாக்க பிடிக்கலான்னு இருக்கேன். நீ வரியா? வரமாட்டியே. எனக்கு தான் துணிச்சல் இல்ல. கடவுளா பார்த்து என் சோனிக்கு நான் துரோகம் பண்ணாத எப்படி பண்ணிட்டார். போறதுக்கு முன்ன அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். சார், கல்யாண பொண்ணு கூட பேசணும். கூட்டு போறீங்களா? நோ ப்ராப்ளம்ஸ். வாங்க வாங்க. தேங்க்ஸ். சீதா, நீங்களா? என்ன இங்க எதிர்பார்க்கல இல்ல? ஆமாங்க. உண்மை தெரிஞ்ச ஒருத்திய கல்யாண பொண்ண பாக்குறதுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் கல்யாணம் நின்னு போன உடனே கல்யாண பொண்ணை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீங்க அந்த கல்யாணத்தை வேணான்னீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? ஒருத்தைய ஏமாத்துறது போதுங்க. நான்சென்ஸ். ஏமாத்தப்பட்டவன் நான். அண்ணா, எல்லாத்தையும் எடுத்துடுறா. எனக்கு தெரியும். 20 ரூபா ஆச்சுங்க, எல்லாத்தையும் முடிச்சிடறேன். உனக்கு நான் முடிச்சோம்னா அந்த ஆளு என்ன முடிச்சிருவான்? ஐயோ, அவ அதிகம் படிக்காதவ. தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அவளுக்கு புத்திமதி சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேனா? 100 சம்பந்தம் எங்க வீட்டு படிக்கட்டுல காத்துட்டு இருக்கியா? உன் பொண்ணுக்கு நாங்க என்ன இழிச்சவா என்னப்பா? எல்லாரும் புறப்படுங்கடா. ஏன்பா, இப்ப நான் என்ன செய்ய? இந்த பட்டு புடவை கட்டிட்டு நூல் புடவை கட்டிக்கணுமா? ஐயோ, பன்னிக்கு பிறந்த நாய, எந்த நேரத்துல எதை கேட்கறன்னு தெரியாதே. எதையோ ஒண்ணு கட்டிட்டு தொலை. ஊருக்கு படுத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டு. என்ன வெள்ளை எழுத்தா? எட்டா வச்சு படிக்கிற? இந்த அதை போட்டு கிட்ட வச்சு படி. கண்ணா, படிச்சுட்டு முடிச்சிடுறியா? கண்ணாடி வேற கொடுத்தாச்சு, வெளியே போனா கண் தெரியாது. உங்களுக்கு அந்த கடிதாசி வந்தது? ஆமா, அதனால தான் என் வாழ்க்கையே ஆடி போச்சு. அந்த லெட்டர் எழுதுனது நான் தாங்க. தயவு செஞ்சு என் மேல பரிதாபப்பட்டு சொல்ல வேணாம். நான் ஏமாந்தது போதும். வரேன். அப்பா நில்லுங்கப்பா. இப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்பா. ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பொண்ணு கால்ல விழுந்து அவகிட்ட சம்மதம் வாங்கிக்க? நானே தான் சம்மதம் சொன்னேன். ஆமா, நீ பெரிய அள்ளிராணி. வானா வரணும், போனா மூட்டை கட்டிட்டு போணுமா? இந்த கல்யாணம் நடக்குது. வண்டி எடு. பாவம், கல்யாணம் பொண்ணை வாயை திறந்து கேக்குது. சம்மதம் சொன்னா என்ன? வேணா ஆத்திரம் தீர 2 முறை மோதிக்க. இறங்குமா, டூரிங் டாக்ஸி இறங்க. கல்யாணம் உண்டு, இறங்கு. ஐயோ, நான் யாருக்கிட்டயும் அந்த வஞ்சி கோட்டை வாலிபன் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது பாதியில நிக்குது. யாரு? டபுள்காரரு. ஏன்பா, இப்ப நான் மறுபடியும் பட்டு புடவை கட்டிக்கணுமா? ஐயோ, இங்கேயே கட்டி தொலைக்காத, உள்ள போய் கட்டு. பறந்தது இந்த பாரு. ஆண்டே, நான் முடிச்சிட சொல்லவா? முடிச்சுக்க சொல்லிட்டாரா? முடுறா. என்ன சீதா, மோதிரத்துல அந்த வைரத்தை காணோம்? அத நான் முழுங்கிட்டேன்.
என்ன நீ வளர்ற? அப்பா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னது என்னால தாங்கிக்க முடியல. என்னால தானே எல்லாருக்கும் அவமானம்னுட்டு. வைரத்தை முழுங்கிடுச்சா பொண்ணு? அப்ப கல்யாணம் இல்லையா? மூட்டை கட்டுங்க. டேய் பொண்ணுக்கு பிறந்த நாயங்களா, மொத்தமா புறப்படுங்க, ஊரை பார்க்க போலாம். ஐயோ, இப்ப நான் மறுபடியும் பட்டு புடவை கட்டிட்டு நூல் புடவை கட்டிக்கணுமா? பாருங்க. போத நித்ரா. ஆண்டே, மறுபடியும் எந்த வகையும் ஆபத்தா? இது அந்த ஆண்டவருக்கே இருக்காது. ஐயோ, இப்படி எங்க தலையில கல்ல தூக்கி போடுவியா? ஆசையா தூக்கி வளர்த்தாங்களே உன்னை பெத்தவங்க. இப்படி தூக்கி லலிதா மாதிரி மோதிரத்துல இருந்த கல்ல முழுங்குவியா? நீ கொஞ்சம் சும்மா இருங்க. சரி சார், பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தா உடனே கூட்டு போலாமா? என்னங்க இது? பொண்ணு வைரத்தை முழுங்கிடுச்சு, பேசாம நிக்கிறீங்களே. போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. தேவையில்லை ஜானகி. அவங்க வெள்ளி பாத்திரம், வைரத்தோடு, மூக்குத்தி, மோதிரம் இது எதுலயும் குறவை கூடாதுன்னு சொன்னாங்க. என்னால திடீர்னு அவ்வளவு பணம் புரட்ட முடியல. அதனால அது சாதாரண கல்லுதான், வைரம் இல்ல. ஒண்ணும் பண்ணாது. ஆமாங்க, கல்யாணம் நிச்சயம் நடக்கும். யோ, அந்த பொடி கல்யாணம் இருக்கு வையா. என்னங்க, ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுங்க. தாலியில கட்ட போறாங்க. நான் போய் பட்டு புடவை கட்டி வந்துடுறேன். பெரிய மனுஷனாச்சு, மரியாதை கொடுத்த. எவ்வளவு பெரிய மோசடி பண்ணி இருக்கிற நீ. மோசடி பண்ண தப்புத்தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. விஷயம் தெரிஞ்சு மாப்பிள்ள பணத்தை கொடுத்துட்டாரு. நான் பணமாவே உங்க கையில கொடுத்துறேன். ஆனா கல்யாணம் நடக்கட்டுங்க. அதெல்லாம் முடியாது, வண்டி கட்டுறா. அப்பா, அவர்தான் உண்மையை ஒத்துக்கிட்டாருல. உன் ஆத்திரம் தீரமான 2 முறை முட்டிக்க செவத்துல இந்த கல்யாணம் நடக்கட்டுமே. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, சத்தியமா என்னால வேற எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இரு. இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நீ வேண்டிக்கிட்ட நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். இப்ப கல்யாணமே வேடாங்கிற. சீச்சீட்டில ஒரு மாதிரி நான் சண்டாளா. வேலைக்காரனாயி பன்னிக்கு பிறந்த நாய் என்ன பார்த்து என்ன கேவலமா. முட்டிக்க நாங்க யாரும் தடுக்கிறதா இல்ல. தபார், மரியாதையா அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்ற இல்ல? நாங்க அத்தனை பேரும் உன்னை குண்டு கட்டா தூக்கி முட்டிக்க வசதியே இல்லாத ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டு சுவாசிக்க மட்டும் கொஞ்சம் ஜன்னகதை திறந்து வச்சு நாங்களே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். எந்தால பாதியில இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை உட்காந்து வச்சு நானே மட்டும் அடிப்பேன். முகூர்த்த நேரம் தாண்டி இருக்குது. பையன் தாலி கட்டுறான். That's all.